ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ மானிட்டர் கொஞ்சம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? செக். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. செக் செக். ஓகே. நம்ம சபையில் வந்து நிறைய பொருட்கள், மைக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னோம். அதனால் வாங்கணும், யாராவது பொருத்தனை பண்ணிங்கன்னா ஆண்டவங்கிட்ட பேசினார்னா வாங்கி கொடுங்கன்னு சொல்லியிருந்தோம். நிறைய பேர் வாங்கி கொடுத்துருந்தாங்க. யார் யாரம்மா? லதா சிஸ்டர், யோனத்தான் அண்ணன், மேகலாக்கா அவங்க ஃபேமிலி, அப்புறம் செல்லா சிஸ்டர், அந்த மாதிரி நிறைய மைக்லாம் வாங்கினோம். இப்போ கடைசியாக செல்லா சிஸ்டர் வந்து கொடுத்தாங்க பாருங்களேன். ஸோ அவங்க கொடுத்த காரியத்தில் தான் இந்த கார்ட்லெஸ் மைக் வாங்கும்படியாக கர்த்தர் என்ன பண்ணார், கிருபை செய்தார். அது புது மைக்குனால கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய காரியங்களை வாங்கும்படியாக ஆண்டவர் என்ன பண்ணுவார், கிருபை செய்வார். அதுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்களும் விதைக்கணும்னு நினச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சபையில் நிறைய வாய்ப்பு இருக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளணும். ஏதாவது சபைக்கு வேணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணுங்கள், ஒன்று உங்களுக்கு நாங்கள் சொல்கிற பொருட்கள் வாங்க முடிஞ்சால், வாங்க தெரிஞ்சால் என்ன பண்ணுங்கள், நீங்களே வாங்குங்க. இல்லை அதுக்கான டீட்டெயில்ஸ் உங்ககிட்ட கொடுக்குறோம், அதுக்கான அமௌண்ட் எங்ககிட்ட கொடுத்தினாலும் நாங்களும் என்ன பண்ணிவிடுவோம், வாங்கிடுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ உங்களுக்கு விதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் என்ன பண்ணுது, சபையில் நிறைய இருக்குது. சரி, இன்னைக்கு கிறிஸ்மஸ் ப்ரோக்ராமில் வந்து இதுவும் இந்த லைட்ஸ், இந்த ஸ்மோக் இதெல்லாம் போட்டது வந்து நம்ம பாபு பிரதர். அவருக்காக ஒரு கரங்களை தட்டுங்களேன். அது பார்த்திங்கன்னா சில காரியங்கள் வந்து பொருத்தனை பண்ணுவோம். பொருத்தனை பண்ணி நம்ம காணிக்கைகள் கொடுப்பீங்க கிறிஸ்மஸ் மாதத்தில். அந்த மாதிரி அவர் எங்ககிட்ட வந்து கேட்டது, நான் இந்த மாதிரி காரியத்தை இதை நான் எடுத்து இதை நான் பொருத்தனை பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி பிரதர், ஓகே, உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ பண்ணுங்க அப்படின்னோடனே இந்த காரியங்கள்லாம் அவர் என்ன பண்ணார், பண்ணி நமக்கு ஒழுங்கு பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து சபையில் எல்லாரும் சேர்ந்து வாங்கி டெக்கரேட் பண்ணோன்னு சொல்ல முடியாது. நாங்கள் மட்டும்தான் போய் வாங்கினோம். கடைசியில் 12 மணிக்கு நம்ம சகோதரர்கள்லாம் வந்துட்டு பாருங்கள், இந்த நிமிஷம் வரைக்கும் தூங்கலை யாருமே. ஏன்னா வந்ததே 11 மணிக்கு மேலே தான். ஸோ நைட்டெல்லாம் டெக்கரேட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகிடுச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அதனால் அந்த காரியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நம்ம சீக்கிரமாக செய்திக்குள்ளே போய் ஒரு 20 மினிட்ஸ், ½ அன் ஹவருக்குள்ளே என்ன பண்ணுவோம், செய்தி முடிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராமுக்குள்ளே என்ன பண்ணுவோம், கடந்து போக போகிறோம். அதுக்கு முன்பதாக சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். செவ்வாய்க்கிழமை தானே, செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை இருக்குது. 25ஆம் தேதி காலைல வந்து என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாது. அதை முதல்ல டைம் என்ன பண்ணுங்கள், ஒழுங்காக கேட்டுட்டு போங்க. எத்தனை பேருக்கு புரியுது? சரி. அப்புறம் 28, 29 வந்து சனி ஞாயிறு வருது பாருங்கள். அந்த நாட்களில் நன்றி செலுத்துதலின் உபவாச ஜெபம். சொல்லுங்களேன், பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள். நன்றி செலுத்துதலின் உபவாச ஜெபம். நன்றி செலுத்துதல் என்னங்க, தேங்க்ஸ் கிவிங் ஃபாஸ்டிங் ப்ரேயர். உபவாச ஜெபம் எல்லாருக்கும் தெரியும். வருட கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துதல் ஜெபம் வைப்போம் பாருங்களேன். அது மாதிரி 28, 29 காலைல 9 மணிலேருந்து நீங்கள் ஜெபத்தை முடிச்சுட்டு போய் என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் பிரேக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், சாப்பிடலாம். இல்லை 2 நாளும் நான் இருக்க போகிறேன் பிரதர் அப்படின்னாலும் என்ன பண்ணலாம், ஃபாஸ்டிங் இருக்கிறவங்க, இருக்க முடிந்தவங்க என்ன பண்ணலாம், இருக்கலாம். அது ஒரு கட்டாயம் இல்லை பாருங்களேன், கட்டாயமும் இல்லை. இல்லை முடியாதவங்க வந்து இருக்க முடியலையே வருத்தமும் பட தேவையில்ல. அந்த ப்ரேயர் முடிச்சுட்டு கூட நீங்கள் என்ன பண்ணலாம், போய் சாப்பிடலாம். இது எதுவுமே முடியாது பிரதர், நான் ப்ரேயர் அட்டன் பண்ணக்கூடாதா அப்படின்லாம் இல்லை. அப்போயும் நீங்கள் என்ன பண்ணலாம், ப்ரேயர் அட்டன் பண்ணி அந்த காரியத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், மெயினான காரியம் என்னது, நன்றி செலுத்தணும். எத்தனை பேருக்கு புரியுது? உங்கள் லைட்லாம் போட்டதுனால உங்கள் ஃபேஸ் யாருமே தெரில, யார் எங்கே உக்காண்டிருக்கீங்கன்னு தெரில. ஒரு குத்து மதிப்பாக தான் பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். அதனால தான் கொஞ்சம் உடனே குறைச்சிட்டார் பாருங்க தம்பி. சரி, ஓகே. ஸோ நம்ம சபையில் பாருங்களேன், ஒரு அறிவிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தை குறித்து அட்ரஸ் பண்ணுறோன்னா நம்ம ஒரு கலாச்சாரத்தை உருவாக்க ட்ரை பண்ணுறோம் பாருங்களேன். நிறைய பேர் ஒரு சபையை ஆரம்பித்தாங்கன்னா நிறைய காரியங்களை என்ன பண்ணுவாங்க, ஃபாலோ பண்ணுவாங்க. அது அவங்களுடைய ஆவிக்குரிய தகப்பன்மார்கள் சொல்லி கொடுத்த காரியமாக இருக்கலாம், இல்லை அவர்கள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு
அவருடைய வார்த்தையை கேட்டு கேட்டு செயல்படுறவங்க ஒரு விதம், இன்னொரு விதவங்க எப்படி ஆரம்பத்தில் சொல்லி கொடுத்தாங்களோ அதை பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதிலே பயணம் பண்ணுறவங்க இன்னொரு விதம். அந்த மாதிரி நம்ம பார்த்திங்கன்னா ஒரு கலாச்சாரம், சபையில் ஒரு கலாச்சாரம் இருக்குது பாருங்களேன். அந்த கலாச்சார சீரழிவு எத்தனை பேருக்கு தெரியும்? கலாச்சார சீரழிவு தெரியும்ல. ஒரு கலாச்சாரம் சீரழிந்து போயிருக்கிறதுக்கு தான் என்னது, அந்த கலாச்சாரத்தை மீட்டு எடுக்கிறதுன்றது ஒரு காரியம் இருக்குது பாருங்களேன். அப்படி இருக்கும் போது சபையில் ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த கலாச்சாரத்தை ஒழுங்குபடுத்தணும், ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ட்ரை பண்ணுறோம். நாங்கள் ஒரு காரியத்தை குறித்து பேசினா அந்த கலாச்சாரத்தில் நாங்கள் என்ன எதிர்பார்க்குறோம், நான் ஒரு காரியத்தை பேசிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதோட காரியத்தை குறித்து பேசவே, இப்போது கொடுக்கறத பற்றி பேசுகிறோம் அப்படின்னா வருஷத்தில் கொடுக்கறத பற்றி பேசத்தான மாதங்கள்லாம் இருக்குது, கேட்டு பாருங்க. அந்த மாதத்தில் கொடுக்கறத பற்றி பேசினா தான் அந்த வருஷத்துல என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க அப்படின்னு உங்கள் மைண்டு ஃபிக்ஸ் ஆகக்கூடாது. ஒரு தடவை கொடுக்கறத பற்றி பேசினா அதை என்ன பண்ணும், பிடிச்சிட்டு இனிமேல் அதை அட்ரஸ் பண்ணவே உனக்கு அதில் இருக்கிற ஆசீர்வாதத்தை பற்றி உனக்கு என்ன தெரிஞ்சிடும், தேவன் எதில் உனக்கு ஆசீர்வாதத்தை வச்சுருக்காருன்னு தெரியும். ஸோ அந்த மாதிரி கொடுக்குறத பற்றி பேசினா அதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணக்கூடாது, பேசவே கூடாது. அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு அறிவிக்கிறோன்னா ஒரு காரியத்தை, இப்போ பாருங்களேன், அதிகாரம் அப்படின்னு இருக்குது. இந்த அதிகாரம் அப்படின்னாலே நம்ம அரசியல் உலகத்துலேயும் சரி, அதிகாரம்னாலே அதிகாரத்துக்கு அப்படியே ரொம்ப உட்பட்டு இருக்கிற வார்த்தை என்ன, ஒருத்தரை கொடுமைப்படுத்துறதோ ஒருத்தரை அடிமைத்தனப்படுத்துறது தான் என்னது அதிகாரம். ஆனால் அதிகாரம் என்பது நல்ல அதிகாரத்தை நீங்கள் என்னவே இல்லை நம்ம பார்த்ததே இல்லை பாருங்களேன். அதிகார அந்த வரம்பு மீறுதலை தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்குறோம், நிறைய காரியங்களில் பார்க்குறோம் பாருங்கள். ஆனால் தேவன் ஒரு அதிகாரத்துக்கு கீழே நம்மளை என்ன பண்ணியிருக்கான், உட்படுத்தி வச்சிருக்கிறாருன்னும் போது அந்த அதிகாரத்தை குறித்து நம்ம பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு இப்போது ஆவிக்குரிய தகப்பனாக இருக்க எங்களுக்கு கீழே அதிகாரத்துக்கு கீழே உங்களை உட்படுத்தி இருக்காருன்னா என்னன்னா, இப்போது அவராலே அசைகிறோம், அவராலே நிற்கிறோம், அவராலே பிழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி பாஸ்டராலே அசைவோம், நிற்போம், பிழைப்போன்றதுக்கு அதிகாரம் கிடையாது. இல்லை பாஸ்டர் நான் இது பண்ணிட்டோமா அப்படின்னு கேட்குறது அதிகாரம். புரியுதுங்களா? எங்கள் வீட்டில் நான் ஒரு குழம்பு வைக்கணுன்னாலும் எங்கள் பாஸ்டர்கிட்ட கேட்டு தான் வைப்பேன் அப்படின்றது அதிகாரம் இல்லை, அது அதிகாரம் வரம்பு மீறுதல். அது புரியுதுங்களா? ஆனால் இதுவே நான் இந்த காரியத்தை செய்ய போகிறேன், உங்கள் ஆலோசனை வேணும் அப்படின்னு சொல்லும் போது சரிங்க இது இப்படி செய்யலாம், அவ்வளோதான். இது செய்யணும், இது செய்யணும், இது செய்யலாமா இல்லை இது செய்யலாமா அப்படின்னு கேட்குறது அதிகாரமே அல்ல. இப்போ ஒரு காரியத்தை அட்ரஸ் பண்ணுறோன்னா இது இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை பிடிச்சி கொண்டு அதை என்ன பண்ணணும், இன்னுமே அந்த காரியத்தை செய்யக்கூடாது பாருங்களேன். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் சொல்கிறேன். இப்போ வாலிபர்கள் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ஒரு சொல் கொடுத்துருக்காங்க. என்ன சொல் சொல்லுங்களேன்? இந்த சபையை வந்து இப்போ பாருங்கள், நீங்கள் ஸ்ட்ரைட்டாக சர்ச்சுக்கு வருவீங்க, ஆராதனை அட்டன் பண்ணிட்டு போயிடுவீங்க. இந்த காரியத்தை ரெடி பண்ணுறது, க்ளீன் பண்ணுறது, சேர் போடுறதெல்லாம் அவங்க தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி காரியங்கள் சொல்லி கொடுக்கும்போது அதை என்ன பண்ணணும், பிடிச்சிக்கணும் பாருங்களேன். அதுக்கப்புறம் அது ஒவ்வொரு தடவையும் இன்னொன்று வந்து அடிக்கடி எங்களை வழி நடத்துகிற ஆவிக்குரிய தகப்பன் சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஒரு சொல் கொடுத்துட்டா அந்த சொல், அதாவது ஒரு வார்த்தை, இத்தனை மணிக்கு நான் இங்கே வரேன் பிரதர் அப்படின்னு கொடுத்துட்டா அந்த காரியத்தை காப்பாற்றுறதுக்கு உன் வாழ்க்கையே பணைய வச்சாலும் நீ என்ன பண்ணுமா, ஒரு வார்த்தை கொடுத்துட்டா அதை காப்பாற்றிடணும். 5:30 மணிக்கு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னால் 5:30 மணிக்கு வர முடியலன்னா அட்லீஸ்ட் முன்னாடியே அவங்களுக்கு என்ன பண்ணிடணும், இன்ஃபார்ம் பண்ணிடணும், சொல்லிடணும். அவர் 1 ஹவருக்கு முன்னாடியே எனக்கு சொல்லுவார், 5:30 மணிக்கு நான் வரமாட்டேன்பா, 6 மணி ஆகும். ஸோ எல்லா காரியத்திலையும் நான் பங்க்சுவலாக இருப்பேன்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை, லேட்டாக போகிறது உண்டு. அந்த மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது பாருங்களேன். அந்த மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் கற்றுக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கே வேணால் நான் லேட்டாக போயிடுவேன், ஆனால் அவரை பார்க்க போகிறேன்னா என்ன பண்ண மாட்டேன், லேட்டாக போவே அந்த பங்க்சுவலாக இருப்போம். ஒரு வார்த்தை சொன்னேன்னா இல்லை முடியாதுன்னு கூட சொன்னாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், தப்பாக நினைக்க மாட்டார். ஆனால் வரேன்னு சொல்லிட்டு வரலன்னு வச்சுக்கோங்களேன், அந்த காரியத்தை என்ன பண்ணணும், சொல் கொடுத்தா அதை காப்பாற்றும். இப்போ அந்த மாதிரி ஒருத்தரும் என்ன பண்ணியிருக்கீங்க, இந்த சபையில் இதை நான் செய்கிறேன், இந்த பொறுப்பை நான் செய்கிறேன்னு நம்ம என்ன பண்ணுறோம், பொறுப்பு கொடுக்கணுன்னா அந்த பொறுப்பை என்ன பண்ணணும், நிறைவேற்றணும் பாருங்களேன். நேற்று 10-11 மணி வரைக்கும் யாருமே என்ன பண்ணல, இந்த சைடு கூட எட்டி பார்க்கவே. காலையில் ஆரம்பித்தது நாங்கள் போய் இந்த பொருட்கள்லாம் இது வைக்கலையாம்மா முன்னாடி,
அதை வாங்க ஆரம்பித்தது நைட்டு எப்போ முடிக்கிறோம் 11 மணிக்கு. ஆனால் ஒருத்தன் கூட என்ன பண்ணல, எட்டி பார்க்கவே இல்லை. அந்த 5 பேர் தான் எட்டி பார்க்கணுன்னு அவசியமே? அவங்க 5 பேர் தான் சபையா? இல்லை, எல்லாருமே தான். என்ன ஒருத்தர் கூட இந்த மாதிரி பண்ணுறோம் ஏதாவது உதவி வேணுமா என்ன பண்ணல, கேட்கவே இல்லை. ஸோ இந்த மாதிரி சபை இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், எதுவுமே பண்ண முடியாது. நாங்களே எல்லாத்தையும் செஞ்சுட்டு நாங்களே போகிறதுக்கு நீங்கள் வரவே தேவையில்லையே. ஸோ இந்த மாதிரி ஒரு சொல்லை கொடுத்துட்டோன்னா அந்த சொல்லுக்காக உயிரே போனாலும் அந்த சொல் என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்படி நீ எப்போ அந்த நிலைமைக்கு வரையோ அப்போ தான் என்ன பண்ண முடியும், உன்னால் தேவனுடைய அதிகாரம் அப்படின்னா என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். நம்ம எப்படி இருக்கிறோம், கிறிஸ்துவுக்குள்ள ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை, யூதர் என்றும் இல்லை, எல்லாமே சமமாக என்ன பண்ணியிருக்காரு, படைச்சிருக்காரு. ஆனால் ஒரு காரியத்தை சபையில் இந்த பொறுப்பு உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அதை நிறைவேற்ற என்ன பண்ணணும், இல்லை முடியலன்னா என்ன பண்ணணும், முன்னாடியே சொல்லிடணும். பாருங்களேன், அதே மாதிரி 2 காரியத்தில் இப்போ பாருங்கள், நேற்று நம்ம அருள் அண்ணன் சர்ச்சில் வந்து ப்ரோக்ராம் இருந்தது. ஸோ அந்த சர்ச்சிலையும் போய் நான் டான்ஸ் ஆடுவேன், இந்த சர்ச்சிலையும் வந்து டான்ஸ் ஆடுவேன்னா 2 சர்ச்சில் யாராவது டான்ஸ் ஆட முடியுமா? நீ டான்ஸராக இருந்தாலே ஒழிய 2 சர்ச்சில் என்ன பண்ண முடியாது, டான்ஸ் ஆட முடியாது. ஸோ இந்த சர்ச்சில் டான்ஸ் ஆடுன்னு ரிஹர்சலே பண்ணல, அந்த சர்ச்சில் போய் நான் டான்ஸ் ஆட போகிறேன்னு சொன்னால் அதில் அர்த்தமும் இல்லை. பாருங்களேன், இன்னொன்று இப்படிலாம் பேசுனா, ஓ அருளனுக்கு உங்களுக்கு ஏதோ பிரச்சனை போல அப்படின்னு சொன்னால் நீ தான் யார், ஏமாளி. ஏன்னா நாங்கள் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எதுவும் இல்லை. சபையில் ஒரு பொறுப்புன்னு கொடுத்தா அந்த இடத்துல நீ என்ன பண்ணணும், ஒருத்தரையும் ஃபோன் பண்ணி கெஞ்ச வேண்டியதாக இருக்குது, வாங்கப்பா 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 அப்படின்னு இருந்தால் அது எதுக்கு அந்த ப்ரோக்ராம்? நான் அதான் அம்மா கிட்ட ஒரே வார்த்தை, ஒன்றும் இல்லை ப்ரோக்ராம் கேன்சல் அப்படின்னு என்ன பண்ணிவிடுங்க, சொல்லிவிடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம என்ன பண்ணுவோம், வழக்கம் போல் மெசேஜ் கொடுத்துட்டு முடிச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னோம். பாருங்களேன், அதுக்கப்புறம் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமும் இந்த காரியங்கள்லாம் ஹெல்ப் பண்ணுற போது என்ன இல்லை, ஆட்கள் இல்லை. ஒரு வார்த்தையை நம்ம கொடுத்தோன்னா அந்த வார்த்தையை என்ன பண்ணணும், காப்பாற்றணும். அப்படியே இதுக்கு நீ இதுவே பண்ண, ஆனால் முன்னாடியே அது சப்போஸ் உன்னால் முடியலன்னா என்ன பண்ணணும், முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன்னா ஈஸியாக ஆகிடும். இப்போ யாரோ ஒருத்தருக்காக நான் பேசலை, எல்லா காரியங்களையும் நம்ம என்ன பண்ணணும், ஒழுங்கும் கிரமமாக இருக்கணும் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், ஸோ இந்த ப்ரோக்ராம்னாலேயோ இல்லை கிறிஸ்மஸ் இந்த நிகழ்ச்சி வைக்கிறதுனால நம்ம அடையாளம் என்ன பண்ணல இல்லை. பாருங்களேன், இப்படிலாம் பேசுவோன்னே நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட பேசும்போதே ஆமாப்பா இப்படிப்பா அப்படிப்பான்லாம் சொல்லும் போது நீங்கள் தான் என்ன பண்ணுறீங்க, நான் அதை எதிர்பார்க்கவும் மாட்டேன், அதில் காதில் வாங்குவோம். நமக்கு என்ன ஒரே ஒரு தான், நீ இந்த பொறுப்பை உனக்கு கொடுத்துருந்தா அந்த பொறுப்பை செஞ்சுட்டு நீ என்ன பண்ணலாம் எங்கே வேணால் போகலாம். ஆனால் உனக்கு ஒரு கன்விக்ஷன் வேணும். இப்போ சப்போஸ் நான் ஒரு உதாரணத்துக்கே சொல்கிறேன் பாருங்களேன், இல்லை பிரதர் எனக்கு இந்த ப்ரோக்ராமுக்கு வர முடியாது, எனக்கு வேற ஒரு ப்ரோக்ராம் இருக்குன்னா அதை தைரியமாக வந்து பாஸ்டர்ஸ் கிட்ட சொல்கிற கன்விக்ஷன் உனக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு கான்ஃபிடென்ட்டாக என்ன பண்ணணும், இல்லை நான் இதுக்கு போகணும் என்ன அனுமதிங்க அப்படின்னு சொன்னால் வேற ஆளை அரேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிவிடுவோம், உங்களை ரிலீவ் பண்ணி விட்டுருவோம். அந்த மாதிரி நிறைய காரியங்கள் பாருங்கள். இப்போ பசங்க கூட பாருங்கள், நாங்கள் தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் 10 மணி வரைக்கும் சாம் சுதாகர் வரவே, சரி ஏதோ ஒரு தம்பிக்கு வேலை இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆனால் வரவே இல்லை. பாருங்கள், அவர் ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கேன், அவர் எடுக்கவே. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது நம்ம கிறிஸ்மஸ் கொண்டாடி இதெல்லாம் பண்ணுறதுலாம் நல்லது தான். பட் ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், நம்மளுடைய பொறுப்புகளை கேர்ஃபுல்லாக என்ன பண்ணணும் செஞ்சுட்டு, இல்லை வர முடியலன்னா அதை இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும் மற்ற காரியங்களை செய்யணும். சரி, எபிரேயர் எடுங்களேன், எபிரேயர் 2:11. சீக்கிரம் செய்தியை முடிச்சுட்டு நம்ம ப்ரோக்ராம்ஸ்குள்ளே போவோம். எபிரேயர் 2:11. எப்படி எனில் எல்லாம் எடுத்துக்கிறீங்களா? சீக்கிரம் 10 நிமிஷத்தில் முடிச்சிட்டோம்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒழுங்காக கவனிக்கணும். எபேசியர் 2:11. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவர்களும் ஆகிய. யாருங்க பரிசுத்தம் செய்கிறவர்? இயேசு கிறிஸ்து. நம்மளை பரிசுத்தம் செய்கிறவர் யாரு? நம்ம ஆண்டவர், நம்மளுடைய ஆண்டவர். பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாரு? நாம. இந்த 2 காரியம் புரிஞ்சுதா? பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். ஒருவராலே பரிசுத்தம் செய்யப்படுகிறவர் யாருன்னு சொன்னீங்க? நாம. செய்கிறவர் யாரு? இயேசு. இவங்க 2 பேரையும் படைச்சவர் ஒருத்தர் தானா? யாரு? பிதாவாகிய தேவன்.
பிதாவாகிய தேவன் நம்மளுடைய அப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுதுங்களா? யாரு? அப்பா தான் பிதாவாகிய தேவன். இயேசுவை படைச்சதும் யார் தானா? அவர் தான். இயேசுவை உண்டாக்குனதும் யார் தான்? அவர் தான். நம்மளை உண்டாக்குனதும் யார் தானா? அவர் தான். அவர் தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இயேசுக்கும் ஒரே அப்பா, நமக்கும். இயேசுக்கு யார் அப்பாவோ அவர் தான் நமக்கும் அப்பா. எத்தனை பேருக்கு புரியுது? புரிஞ்சுதா? சரி, வார்த்தை மாம்சமானது அப்படின்னா எதற்காக மாம்சமானது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுறோம்? ஒரு வார்த்தையில் சுருக்கிறோம். நம்மளுடைய பாவத்தை போக்க வந்தார். நம்மளுடைய பாவத்தை போக்க வந்தார்ன்றது இவ்வளோ ஒரு சின்ன கடுகு போல இருக்கிற ஒரு காரியம். ஆனால் என்ன கண்ட வந்தார்னா ஒரு 2 காரியங்கள் பாருங்களேன். அதை சொல்லி நான் என்ன பண்ணிடுறேன், முடிச்சிடுறேன். முதலாவது, தகப்பனுடைய இருதயத்தை நமக்கு என்ன பண்ண வந்தாராம்? வெளிப்படுத்த வந்தார். தகப்பனுடைய இருதயம்னா என்ன சொல்றேன்னா, தகப்பனையே வெளிப்படுத்த என்ன பண்ணாராம்? எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இயேசுவையும் நம்மையும் உண்டாக்கினவர் யார் தானா? ஒருவர் தான். அவர் யார்? பிதாவாகிய தேவன். அவர் தான் நமக்கும் தகப்பன், இயேசுவுக்கும் தகப்பன். அவரை என்ன பண்ணாராம்? வெளிப்படுத்தவே வார்த்தை என்ன பண்ணுச்சான்? மாம்சமானது. அப்பனா என்ன அர்த்தம்? வார்த்தை மாம்சம் ஆவறதுக்கு முன்னாடி தகப்பனே நம்ம என்ன பண்ணோம்? அறியாமல் இருந்தோம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுதுங்களா? தகப்பன் நம்மளை கைவிட்டுட்டாரு. நம்மளை என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு அப்படின்ற எண்ணம் யாருக்கு இருந்தது? நமக்கு இருந்தது. தகப்பன் நான் பாவம் செஞ்சதுனால என்ன பண்ணிட்டாரு? கைவிட்டுட்டாரு. அப்படின்ற தகப்பனை அறியாத இருந்த உன்னை தகப்பனை வெளிப்படுத்த தான் என்ன பண்ணாராம்? இயேசு கிறிஸ்து வார்த்தையா இருந்தவர் என்ன பண்ணாராம்? மாம்சம் ஆனார். எத்தனை பேருக்கு புரியுது? இப்போ ரீசண்டா நான் என்ன ஆயிருக்கேன் சொல்லுங்களேன், கொஞ்சம் சிரிங்களேன். அப்பாவாயிருக்கேன். என்ன ஆயிருக்கேன்? அப்பாவாயிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நானும் என் மனைவியும் பேசும்போது என் பாப்பா பிறந்ததுலேருந்து என்ன பண்ணுறோம், அது முகத்தை பார்த்துட்டு மூக்கு என்ன மாதிரி தான் இருக்குது. யார் மாதிரி இருக்கு? இல்லை ஃபஸ்ட்டு முகமே என்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் முகம் நாள் கொஞ்சம் மாறும் போது இல்லை என் முகம் தான் இருக்குது. அப்புறம் 2 பேரும் பேசி என்ன பண்ணோம், ஒரு முடிவுக்கு வந்தோம். மூக்குக்கு மேலே என்ன பண்ணும்? ஊந்து கீழே அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ளேருந்து இன்னும் ஆச்சரியம்னா எனக்கு, நமக்குள்ளேருந்து ஒரு என்ன பண்ணியிருக்கு, ஒரு உயிர் வந்திருக்கே அப்படின்னும் போது அதை பார்த்துனே இருந்தோம் பாருங்கள். ரொம்ப நேரம் பார்த்துனே இருக்கும்போது நம்ம இமேஜ் என்ன தேடுறோம்? அது நம்ம குழந்தைன்றவொன்னே என்ன பண்ணோம்? நம்மளுடைய சாயலை தேடுறோம் பாருங்களேன். இந்த பக்கம் உன் சாயல், இந்த பக்கம் ஏன் சாயல் அப்படின்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த முன்னாடி குழந்தை பிறகுறதுக்கு முன்னாடி எனக்கு இருந்த சூழ்நிலைகள்லாம் உங்ககிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். எனக்கு எப்போ ஏற்பட்ட பயம்லாம் என்ன பண்ணுச்சு வந்தது அப்படின்மா. எதுக்கு இந்த பயம்லாம் வருது? இது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி காரியத்திலலாம் பயந்ததே இல்லையே அப்படின்னு யோசிச்சு பார்த்தா எதுக்காக வந்திருக்கு? ஒரு தகப்பன் அப்படின்ற ஸ்தானத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கேன், அந்த பயம்லாம் வந்தது. நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணேன். அதுக்கப்புறம் அந்த காரியத்தெல்லாம் பார்க்கும்போது, அந்த குழந்தைய பார்க்கும்போது நிறைய காரியங்கள் நமக்கு என்ன பண்ணுது புரியும் பாருங்களேன். புரியும் போது அது இப்படியே போயிட்டு இருந்தது. இப்படி போகும்போது யாராவது இப்போ பாருங்களேன், எங்கள் அம்மா கூட ரொம்ப கோச்சிக்கிட்டாங்க. அவங்க வந்து தூக்கும் போது என்ன பண்ணோம், பார்த்து தூக்காத அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நான் 3 குழந்தைங்களை பெற்று வளர்த்தவன்டா அப்படின்னுவாங்க. எல்லாரும் சொல்கிற டைலாக் தான். நீங்கள் எல்லாரும் ஒரு டைமில் சொல்லியிருப்பீங்க. எனக்கு தெரியாதா, நான் ஊற்றுறேன் பாரு அரைச்சின்னு ஏதாவது ஊற்றணும். இப்போ இருக்க டாக்டர் என்ன பண்ணுறாங்க, அது ஊற்றவே கூடாது அப்படின்னும் போது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா காய், பழம், ஹார்லிக்ஸ் இதெல்லாம் கூட ஒன்று வாங்கின்னு வருவீங்க. என்னது அது? அது ஒரு பேக் தான் இருக்கும். 10 மூட்டை அட்வைஸ். என்னது, யார் பழம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்களோ இல்லையா, அட்வைஸ் கொடுத்துட்டு போயிடும். அது வழக்கம் தான் குழந்தை பிறந்தான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது எங்கள் அம்மாவே நான் நிறைய தடவை ஒரு ஒரு ஏன் அப்படி சொல்கிறோன்னே தெரியல. அம்மா பார்த்து தலை பார்த்து கால் பார்த்துனோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டாங்க. ரொம்ப என்ன குழந்தைய தூக்கிறதுக்குள்ளே இவ்வளோ இது சொல்கிறீங்களே அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு நான் அது என்ன பண்ணுறேன், நம்மளுடைய சாயல்லையே இருக்குன்னு ஆச்சரியப்படுறேன். அதுக்கப்புறம் அது என்ன பண்ணணும், பார்த்துக்கணும். நீ யோசிச்சு பாருங்கள், தேவன் நம்மளை என்ன பண்ணாராம், அவருடைய சாயலில் படைச்சி என்ன பண்ணியிருக்காராம், பூமியில் அவர் வந்து தங்கும் வாசஸ்தலமாக நம்மளை என்ன பண்ணியிருக்காராம், வச்சிருக்காராம். வச்சுட்டு இப்போ அவர் பார்ப்பார். யோசிச்சு பாருங்களேன், அவர் உன்னை பார்த்துட்டு என்னை கை விட்டுட்டார்,
என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். நான் அழுகிறது அவர் என்ன பண்ணல? கேட்கல. இப்படிலாம் நீ நினைக்கிறியே. நான் தூக்கத்தில் ஆழமாக தூக்கத்தில் இருந்தால் யாருமே என்னை எழுப்பவே முடியாது. கேட்டு பாருங்க எங்கள் அம்மா கிட்ட. ஆனால் பாப்பா பிறந்த பிறகு கீன்னு காத்துனா கூட நான் என்ன பண்ணுறேன்? எழுந்துக்கிறேன். அப்படின்றது என் கூக்குரலை அவர் கேட்கவில்லை அப்படின்றைய இவ்வளோ மோசமான ஆளாக இருக்கிற நானே அந்த கூக்குரலை கேட்கும்போது தேவன் அந்த கூக்குரலை கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். அவரோட இமேஜில் நீ இருந்தது எப்படி இருக்குன்னா அவரையே பார்க்குற மாதிரி. உன் முகத்தை எத்தனை பேர் கண்ணாடி பார்த்துருக்கீங்க? கண்ணாடி பார்த்து இந்த முகத்தை இனிமேல் பார்க்கவே கூடாதுன்னு எத்தனை பேர் முடியும்? அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க? நம்மளே நம்மளை வெறுக்கிறது பாருங்களேன். சில பேர் இந்த ப்ரெக்னன்சியில் குழந்தைய இழந்துட்டாங்களோ இல்லை குழந்தை அவங்களுக்கு நிற்கவே இல்லையோ அப்படின்றவங்கலாம் பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதை சில ஃபேமிலிஸ்லலாம் இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்கவங்கள பார்க்கும்போது பேசும்போது கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நான் பாருங்களேன், ப்ரெக்னென்ட் ஆகி குழந்தை பிறந்த பிறகு இவ்வளோ பேசுவாங்கன்ட்டு எனக்கு அதில் அனுபவிக்கும் போது தான் தெரிந்து பாருங்களேன். பேசுகிறவங்களாம் ஐயோ ஷோபா முடியலப்பா அப்படின்ற மாதிரி என்ன ஆகிடும்? அப்படி ஆகிடும். என்ன குழந்தை தவுளுண்டு இருக்குதே, என்ன குழந்தை கருப்பாகுது. ஸோ பாடி ஷேமிங்னு ஒரு விஷயம் இருக்குது பாருங்களேன். உடலை வைத்து கிண்டல் பண்ணுற விஷயம் குழந்தை பிறந்ததுலேருந்து என்ன ஆகிடுதான் ஆரம்பிச்சிருது. அப்படின்னும் போது அந்த பெற்றோர்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த சூழ்நிலை கடந்து வந்துருப்பான். குழந்தை கருப்பாகுது, குழந்தை ஒல்லியாகுது, குழந்தை சிக்காக இருக்குது, இந்த மாதிரிலாம் சொன்னால் அது எவ்வளோ இது பண்ணும். எங்கே ஆரம்பிக்குது பாடி ஷேமிங்? அங்கே ஆரம்பித்து அப்படியே வருது பாருங்களேன். ஸோ மனிதர்கள் நம்மளுடைய ஒரு குழந்தை எப்படி பார்க்குறோன்றதை வச்சு தான் தேவன் எப்படி பார்ப்பாருன்னு என்ன பண்ணிடுறோம்? மேட்ச் பண்ணிடுறோம் பாருங்கள். அது ரொம்ப தப்பு. இப்போ நீ கருப்பாக இருந்தாலும் யார் சாயலில் தான் இருக்க? தேவனுடைய சாயல். நீ வெள்ளையாக இருந்தாலும் யார் சாயலில் தான் இருக்க? தேவனுடைய சாயல். இன்னொரு விஷயம் தெரியுங்களா? இயேசு வாழ்ந்த காலத்தில் இயேசு எப்படி இருந்தாராம்? நீக்ரோவாக என்ன பண்ணாராம்? நம்மளுக்கு தான் ஜீசஸ் வெள்ளையாக போட்டு காட்டுறாங்க. நிஜமாக ஹிஸ்ட்ரிலாம் என்ன சொல்லுது? எப்படி இருந்தாராம் அவர்? ப்ரௌன் ஹேர், ப்ரௌன் ஸ்கின். என்னவா? ப்ரௌன் ஸ்கின். யாரு? நீக்ரோ கலர், கருப்பு கலரில். நீங்கள் பாருங்களேன், ராஜா வரப்போகிறார், சிங்காசனத்தில் உட்கார போகிறார் அப்படின்னு எதிர்பார்த்துன்னு இருக்கும்போது எங்கே பிறந்தாராம்? ஒடுக்கப்பட்டவர்கள் ஈஸியாக அவர் பார்க்கணும் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணார்? புரியுதுங்களா? மாட்டு தொழுவத்தில் ராஜாவும் வரலாம், மாட்டு தொழுவத்தை மெயின்டைன் பண்ணுறோன்னு என்ன பண்ணலாம்? மாட்டுக்காரனும் பார்க்கலாம். ஸோ எங்கே பிறந்தாரு? எங்கேயோ அரண்மனையில் பிறக்கல. எங்கே பிறந்தாராம்? மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. ஸோ மாட்டு தொழுவத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக பிறந்து அவர்களுக்காக இருந்து வாழ்ந்தவர். அவர் வெள்ளையா இந்த படத்தில் காட்டுற மாதிரி இருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்க? சான்ஸே. எது கருப்பு எது அசிங்கம்னு சொல்கிறாரோ அதில் தான் என்ன பண்ணியிருப்பார் ஸோ இந்த கருப்பு வெள்ளை இதெல்லாம் என்னது? உன்னுடைய அடையாளம் அல்ல. எதுதான் உன்னுடைய அடையாளம்? தேவனுடைய சாயல். இது இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம பாப்பாவை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது மூஞ்சி எங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? பதிஞ்சிச்சு. திடீர்னு இன்ஸ்டாகிராம் எடுத்து ஒரு வீடியோ பார்த்தா நம்ம பாப்பா வீடியோ இருக்குது. யாரா இது? நம்ம குழந்தைய எடுத்து வீடியோ போட்டா அப்படின்னு பார்த்தா அப்படியே நம்ம பாப்பா என்ன மூஞ்சி இருக்கோ அதே மூஞ்சி இருக்குது பாருங்கள். சரி, நானும் என் ஒய்ஃபும் தெரிஞ்சு அப்புறம் ஒரு வீடியோ பார்க்குறோம், அதுலேயும் நம்ம பாப்பா மூஞ்சி மாதிரியே இருக்குது. ஸோ அந்த குழந்தைங்க மோஸ்ட்டாக எப்படி இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த ஜாடை, இந்த சாயல் இதெல்லாம் யாருடைய சாயலில் இருக்குமா? நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்? நம்ம அப்பா அம்மா மூக்கு வந்துச்சு, காது வந்துச்சு, யாருடைய சாயலில் இருக்கும்? தேவனுடைய சாயலில் இருக்கும். ஸோ தேவன் நம்மளை பார்க்கும்போது அவர் சாயலில் நம்மளை உருவாக்குனது எப்படி உருவாக்குனாராம்? அவரை போல. இப்போ அடுத்த வசனம் வாசிங்களேன், அந்த 12 வாசிங்களேன். உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து. இது 11 வாசிங்க. எப்படி எனில் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவரும் ஆகிய யாவரும் ஒருவராலே உண்டாயிருக்கிறார்கள். இதன் நிமித்தம் அவர்களை சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படாமல். யாருங்க? இயேசு நம்மள சகோதரன் சகோதரிகள் என்று சொல்ல வெட்கப்படலையாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வெட்கப்படல. புரியுதுங்களா? ஏசப்பா எப்பா அப்பான்லாம் சொன்னாலும் இயேசு யாரு? நமக்கு சகோதரன். அவருக்கு நம்ம யாரு? சகோதரன் சகோதரிகள். நம்மள 2 பேரையும் உண்டாக்குனது யாராம்? பிதாவாகிய அப்பா. அவர் என்ன பண்ணாராம்? இயேசுவை போல அநேக குமாரர்கள் வர வேண்டும் தான் நம்மள என்ன பண்ணாராம்?
உருவாக்குனாரு. ஸோ அவர் என்ன பண்ணலையா, ஒருபோதும் இவங்க என்னோட தம்பி இவன் தங்கச்சின்னு சொல்றதுக்கு எனக்கு வெட்கப்படவே இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது? இதை புரிஞ்சாலே சுவிசேஷம் உனக்கு என்ன பண்ணிடும், புரிஞ்சிடும். இயேசு ஒருபோதும் உன்னை தன் சகோதரன் சகோதரி என்று சொல்ல அவர் என்ன பண்ணலையா, வெட்கப்படவே இல்லை. ஏன்னா நம்ம யாருடைய பிள்ளைகள், நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய பிள்ளைகள். எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப 12 வாசிங்க. உம்முடைய நாமத்தை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்றும் சொல்லி இருக்கிறார். சரி, 14. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர் ஆனார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம். ஸ்லோவா வாசிங்க. ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும். போதும். யாருங்க பிள்ளைகள்? நம்ம மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களா இருக்க அவரும் என்ன பண்ணாராம், மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அதுதான் கிறிஸ்மஸ். அதுதான் கிறிஸ்மஸ். எனக்கு ஒரு பாலகன், நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இந்த வசனத்தை தவிர சபையில வேற எந்த வசனத்தை என்ன பண்ண மாட்டாங்க, சொல்லாம இருக்கிறதுனால உனக்கு என்ன பண்ணாராம், நீ மாம்சத்தின் ரத்தத்துமா இருக்கிறதுனால தான் அவர் என்ன பண்ணாராம், மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர் ஆனார். ஆகி எதுக்காக ஆனாராம் அடுத்ததுல சொல்றாங்க பாருங்க, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படி ஆனார். திரும்பி வாசிங்க. ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும். ஏங்க வார்த்தை மாம்சமானதான்? மரண பயத்துல இருந்து நம்மளை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, மரண பயம். மரண பயம். நீ சொல்ற பாத்தீங்களா, எனக்கு தலைவலி, எனக்கு கடல்ல போனா எனக்கு ஒரு பயம் வரும், சீசிக்கு, அப்புறம் என்னது ஹோம் சிக்கு. எல்லா சிக்கும் எதுக்கு அடிப்படையா? மரண பயம். என்னவா? மரண பயம். எத்தனை பேருக்கு புரியுது? மரண பயத்தினாலே அடிமைப்பட்டு இருக்கிற உன்னை மீட்க தான் அவர் ரத்தத்தையும் மாம்சத்தையும் உடையவர் ஆனார். ஜீவ காலம் எல்லாம் நீ எப்படி இருக்கியான், மரண பயத்துல அடிபட்டு இருக்கிற உன்னை, அடிமையா இருக்கிற உன்னை தமது மரணத்தினாலே என்ன பண்ணாராம், மீட்டு எடுத்தார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். இப்போ எதுங்க வார்த்தை மாம்சமானது? முதல்ல என்ன சொன்ன, பிதாவை வெளிப்படுத்தவே வார்த்தை மாம்சம் ஆனது. ரெண்டாவது, மரண பயத்தினாலே உன்னை என்ன பண்ண, அதுல இருந்து உன்னை மீட்கவே. மூன்றாவது, இப்ப பாருங்களேன், யோவான் என்ன பண்றாரு, யோவான் சுவிசேஷத்தை எழுதும் போது ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். பாருங்களேன், மத்தேயுல பாத்தீங்கன்னா அவர் இயேசுவை என்ன பண்றாரு, ஒரு ராஜாவா வெளிப்படுத்துறாரு. மார்க் அவர்ல பாத்தீங்கன்னா அவர் என்ன பண்றாரு, ஒரு வேலைக்காரனா இயேசுவை வெளிப்படுத்துறாரு. மூணாவது லூக்கா என்ன பண்றாரு சொல்லுங்களேன் பார்ப்போம். அவரை மனுஷகுமாரனாக வெளிப்படுத்துறார். அப்போது நான்காவது யோவான் என்ன பண்ணாராம், அவரை தேவகுமாரனா. இவங்கெல்லாம் வெளிப்படுத்தினதை தாண்டி இப்ப பாருங்களேன், மத்தேயு எங்க போயிட்டாரு, ஆதாம் வரைக்கும் போனார். ஆனா யோவான் பார்த்தீங்கன்னா எங்க வரைக்கும் போனாராம், அதையும் தாண்டி ஆதி காலம், உலகம் உண்டாகும் முன்னே ஒரு குடும்பம் இருந்தது, வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது அப்படின்னு எங்க போறாரு, ஆதி காலம் என்ன பண்றாரு போறாரு. ஸோ ஆதி காலத்துல இருந்த வார்த்தை என்ன வச்சான், மாம்சம் ஆனது அப்படின்னு யார் தான் வெளிப்படுத்துறாரு, யோவான் தான் வெளிப்படுத்துறாரு. பாருங்களேன், ஸோ யோவான் வெளிப்படுத்தினது அளவுக்கு இவங்க யாருமே என்ன பண்ணல, வெளிப்படுத்த
முடியல. ஏன்னா மூன்றாவதாக தேவன் எதுக்கு வார்த்தை மாம்சமானதுன்னா நம்மளுடைய ஆதி ஆகமத்தை நம்மளுக்கு என்ன பண்ணிச்சான், சொல்லி கொடுக்க, வெளிப்படுத்த. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், இந்த புக்கை திருப்பினா இங்கே இருக்கு பாருங்களேன், ஆதி ஆகமம் 1, இது நம்மளோட ஸ்டார்டிங் அல்ல. எதுதான் நம்மளோட ஸ்டார்டிங்? யோவான் 1. எதுதான் ஸ்டார்டிங்கு? யோவான் 1. புரியுதுங்களா? இது ஆதி ஆகமம் 1 இந்த புக்கில் பைபிளில் ஃபஸ்ட் இருந்தாலும் நம்மளோட ஸ்டார்டிங்கை சொல்கிற புக் எது? யோவான் 1. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இவு ஆதியாகமம் எதுல இருந்து சொல்லப்படுது? தேவன் நம்மளை உருவாக்குனதுலேருந்து. ஆனால் யோவான் அதுக்கும் மீறி என்ன பண்ணுறாரு, பின்னாடி போறாரு பாருங்களேன். ஸோ ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் சொல்லுங்க, வாயிலையா சொல்லுங்க, அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நமக்குள்ளே நிறைந்தவராய் நமக்குள்ளே என்ன பண்ணாராம், வாசம் பண்ணினார். எங்க இல்லையா, நம்ம கூட இல்லையா, நமக்கு உள்ளே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எங்க வாசம் பண்ணினாராம்? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சோ தகப்பனை வெளிப்படுத்த தான் வார்த்தை என்ன ஆச்சாம், மாம்சம் ஆனது. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். அண்ணன் கூட நம்ம பாப்பாவை பார்க்க வரும்போது சொன்னார், இனிமே தான் ஷாலுக்கு தகப்பனோட அன்புனா என்னன்னு புரியும் அப்படின்னு சொன்னார் அண்ணன். அப்போ நான் யோசித்தேன், எதுக்காக அண்ணன் இப்படி சொல்கிறாரு, ஒன்றும் புரியலையே. நான் அப்பாவோட அன்பு புரிஞ்சிக்கலன்றதுக்காக சொல்கிறாரா, இல்லை நான் ஆண்களை பற்றி மனைவிகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால அப்படி புரிஞ்சுக்கிட்டாரான்னு ஒன்றும் புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆக்சுவலாக அண்ணன் முன்னாடி மாதிரி அப்பா இருந்த மாதிரி இப்போ சபைக்கெலாம் வர்றதில்லை. ஏதோ ஃபெஸ்டிவல் டைமில் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் நம்ம என்ன பேசுகிறோன்னே என்ன பண்ணல அவருக்கு தெரியறதில்லை. நம்ம பேசுகிறதே என்ன, தகப்பனை வெளிப்படுத்துறதை பற்றி தான் பேசுகிறேன். நம்மளே தகப்பன் பற்றி புரியலன்னார என்னன்னு யோசிச்சுட்டேன். அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சுது, தகப்பனுடைய அன்பை வெளிப்படுத்த. பாருங்களேன், நான் முன்னாடி இது வரைக்கும் தகப்பன் பேசுனது எதை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன், மற்றவங்கள பார்த்து பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்போது தான் எதை உணர்ந்து பேசுகிறேன், என் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இதுவுமே ராஜ்யத்தின் பெற்றோர்த்துவம் ஒன்று இருக்குங்க. அதை பற்றி என்னால் என்ன பண்ணியிருக்க முடியும், பேசியிருக்க முடியும். அதை நான் கற்றுக்கொண்டு இருக்கிறனால. ஆனால் பேசுறதுக்கு முடியாது. ஏன் பேச முடியாதுன்னா, அதை நான் அனுபவிக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. இப்போ நான் ஒரு குழந்தைய வளர்த்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் பேசினாதான் அதில் என்ன இருக்குது, அர்த்தம் இருக்குது. ஸோ அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, ஓ நம்ம என்ன பண்ணணும், அதை வளர்த்து எடுத்து அது எப்படி வளர்ந்து வருதுன்றதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், பேச முடியும். எத்தனை பேருக்கு புரியுது? தகப்பனுடைய அன்பு ஒரு நாளும் நம்மளை என்ன பண்ணாதான், விட்டு விலகாது. எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? ஸோ தகப்பன் அன்பை உணர்த்த தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாராம், வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே உலாவி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் என்ன பண்ணாராம், நமக்குள்ளே வாசம் பண்ணினார். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுதா? ஸோ தகப்பன் அன்பு ஒரு காலமும் நம்மளை விட்டு என்னவே பண்ணாதான், விலகவே விலகாதான். இப்போ வாசிங்க அடுத்த வசனம், 2 கொரிந்தியர் 5:17 வாசிங்க. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடே ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். 14 வாசிங்க. அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். 14 சொன்னேன், நீங்க கவனிக்காம வாசிங்க. 14 கிறிஸ்துவினுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மரித்திருக்க எல்லாரும் மரித்தார்கள் என்றும்
மரித்தார்கள். போன வாரம் தான் என்ன பண்ணோம், அதை குறித்து நம்ம பார்த்தோம். கிறிஸ்துவின் அன்பு நம்மளை என்ன பண்ணுதான், நெருக்கி ஏவுகிறது. ஸோ தகப்பனை இது வரைக்கும் புரிஞ்சுக்காதது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பெரிய பிரச்சனை. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், என்னுடைய புலம்பலை கேட்காமலும் என்னுடைய அப்புறம் என்ன தூரமாக இருக்கிறீங்க, என்னை கைவிட்டுட்டீங்க அப்படின்னு சொன்ன இயேசு சொன்ன வார்த்தை யாருடைய இடத்துல இருந்து சொன்னாராம், நம்மளுடைய இடத்துல இருந்து சொன்னாரு. நம்மளுடைய இடத்தை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு வெளிச்சத்தை நமக்கு உண்டாக்கி நம்மள என்ன பண்ணாராம், அதுல இருந்து மீட்டு எடுத்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் ஆமென். ஸோ வார்த்தை மாம்சமானதுன்றது யார் தான் அங்கே ரொம்ப முக்கியம், தகப்பனுடைய இருதயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ பாருங்களேன், இப்போ அம்மா சொன்னாங்க பாருங்க, நம்ம மாயாவதியை பார்த்து. மாயாவதி எப்படி இருக்காங்க, யார மாதிரி இருக்காங்க? யோசேப்பு. ஓகே. மரியாள் எத்தனை பேருக்கு தெரியும், தெரியுமா? இப்போ பாருங்க, அம்மா சொன்னாங்க ஆர்சியில் இருக்கிற ஒரு வெளிச்சம் மாதிரி. இப்போ நம்ம பெந்தகோஸ்தே பீப்புளுக்கே என்ன பண்ணல, இல்லை. ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி. நீங்கள் போய் ஆர்சி, நான் என்னோட ஒய்ஃப் சைடு ஃபேமிலிக்கெலாம் நிறைய இந்த டெத்துலாம் அட்டன் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். அப்போது அவங்க மரியாள் அப்படின்ற வார்த்தையை சொல்கிறத விட எதுதான் அதிகமாக சொல்லுவாங்க, பிதா குமாரன் பரிசுத்தாவி. அவங்க எங்கேயாவது மரியாள் அன்னையே ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்த்தா ரொம்ப நான் கேட்கவே பாருங்களேன். இப்போ நம்ம ஒரு இது பண்ணியிருக்கோம் பாருங்களேன், பிதா குமாரன் பரிசுத்தாவி. அங்கே போனீங்கன்னா ஒரு சிலை வச்சுருப்பாங்க, எப்படி இருக்கும், பிதா குமாரன் பரிசுத்தாவி 3 பேரும் என்ன பண்ணிருப்பாங்க, சிலுவையில் அறையப்பட்டிருப்பாங்க. ஸோ உனக்கு இருக்கிற வெளிச்சத்தோட யாருக்கு நல்லா இருக்கு, ஆர்சியில் இருக்கிறவனுக்கு நல்லா சத்தியம் புரிஞ்சிருக்கு. இப்போ பாருங்களேன், மரியாள் நம்ம என்ன பண்ணுறோம், இயேசுவையே என்ன பண்ணாங்களாம், தன்னுடைய கர்ப்பத்தில் சுமந்தாங்க அப்படின்னு அவங்கள என்ன பண்ணுறோம், பயங்கரமாக பேசுகிறோம். ஆனால் மரியாளை விட, இப்போ நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க கணவன்மார்கள், இப்போ உங்கள் மனைவி கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வேர்ஜினாக இருக்கிறவங்க, அது என்னம்மா தமிழில் சொல்லணும், கண்ணின் வயிற்றில் ஒரு கரு வந்துச்சுன்னா, இப்போ அந்த ஹஸ்பண்டுக்கு அது என்ன பண்ணும், கல்யாணம் ஆக போகிறவர் அவர் என்ன பண்ணுவார், முதல்ல யோசேப்பு என்னங்க பண்ணா, அவரை சைலண்டாக டிவோர்ஸ் பண்ணிடலான்னு தலைவன் என்ன பண்ணார், ஐடியா பண்ணார். அப்போ யார் வந்தா, தூதர்கள் வந்து என்ன பண்ணாங்க, இது தேவனால் உண்டானது, இவருக்கு நீ என்ன பண்ணுவ, இயேசு என்று பெயரிடுவாயா அப்படின்னு அவகிட்ட பேசணுன்னே, அந்த பேசின நிமிஷத்துல இருந்து அவர் என்ன பண்ணிக்கிட்டாரு, அவங்கள திருமணமும் செய்து நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு கண்ணின் வயிற்றில் கர்ப்பம் ஆயிட்டாங்கன்னா அந்த ஊர் எப்படி பேசும் யோசிச்சு பாருங்க. சரி ஊர் விடுங்க, அதை கல்யாணம் பண்ண போகிறவர் அவங்க ஃபேமிலி எப்படி அவங்கள என்ன பண்ணியிருப்பாங்க, பேசியிருப்பாங்க. உனக்கு அந்த பொண்ணு தேவையா? நம்ம சொல்கிற இந்த காலகட்டத்திலே இப்படி பேசி நம்மளை மனமுடிவாக்குறாங்கன்னா அப்போ யோசிச்சு பாருங்க, அது பெண்களுக்கே தெரிந்த காரியம். அப்போ எப்படிலாம் பேசியிருப்பாங்க. ஆனால் ஒரு ஆண் வந்து என்ன பண்ணாராம், நின்னாரு. யார் கூட நின்னாங்க, மரியாளோட யோசேப்பு. என்னைக்கு அந்த தூதன் வந்து அவர்கிட்ட பேசின நாள் முதல் அவர் என்ன பண்ணல, மரியாளை விட்டு கொடுக்கவே இல்லை. அவர் இயேசுவை பெற்றெடுத்து வரைக்கும் அவர் கூட என்ன பண்ணாராம், உறுதுணையா இருந்தாரு. அதுதாங்க தகப்பனுடைய இருதயம். ஸோ தகப்பன் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால் யார் மாதிரி இருக்கணுமா, யோசேப்பை போல இருக்க வேண்டும். தன் மனைவியை எந்த சூழ்நிலையிலையும் விட்டு விடாமல் அவளை தாங்கி பிடிச்சி அவளை தூக்கி விடுறதுக்கு தான் கணவனுடைய வேலை. இப்போ யோசிச்சு பாருங்க, அந்த உதாரணத்தெல்லாம் நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் போட்டு யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம மனைவிக்கு இப்படி நடந்திருந்தா நீங்கள் என்ன ரியாக்ட் பண்ணியிருப்பீங்க? உங்களால் யோசேப்பை போல இருந்திருக்க முடியுமா? சான்ஸே. மனைவி ஒரு வார்த்தை என்னை மரியாதையாக கொடுக்க மாட்டேறானாலே என்ன பண்ணிடுறோம், டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுறோம். நம்ம சும்மா இருந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டேன், இதில் வந்து எனக்கு தைரியமாக என்கிட்டே வந்து சொல்கிற வேறன்னு செவிலே விட்டு என்ன பண்ணியிருப்போம், வீட்டுக்கு அமைச்சிருப்போம். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எப்படி தகப்பனுடைய இருதயத்தை நீங்கள் கேரி பண்ணுறோம் அப்படின்னு புரிஞ்சுக்கணுன்னா யாரை போல இருக்கணும், யோசேப்பை போல இருக்கணும். அதுதான் தகப்பனுடைய
இருதயம். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். ஒரு நல்ல தகப்பனுக்கு அழகு தன்னுடைய பிள்ளைகளை நேசிக்கிறதுல இல்லையா, யாரை நேசிக்கிறதுல இருக்கான்? தன் மனைவியை நேசி. புரியுதுங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், பிஸ்னஸில் கான்சன்ட்ரேட் பண்ணால் எது வளரும்? பிஸ்னஸ் வளரும். நீ சப்போஸ் ஐடியில் ஜாபில் இருந்தீங்கன்னா ஐடி வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணால் உங்கள் ஐடி வேலையில் பதவி உயர்வு வரும். ஆனால் இதெல்லாம் விட ஒரே காரியம், உன் மனைவியில் நீ கான்சன்ட்ரேட் பண்ணினா இதெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுமா? வரும், கூட வளரும். இதெல்லாம் நீ எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ண தேவையில்ல. எங்கே கான்சன்ட்ரேட் பண்ணா? மனைவி கிட்ட கான்சன்ட்ரேட் பண்ணா. இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போது நான் எனக்கு பிறந்த என்னோட பெண் குழந்தையை நேசிக்கிறேன்னா அது எப்படி தான் நேசிக்க முடியும்? என் மனைவியை நேசித்தாதான் நான் யாரை நேசிக்கிறேன்? குழந்தை. புரியுதுங்களா? நீ தாம்மா எனக்கு உலகம், அவள் கிடக்குறா அப்படின்னு சொன்னீன்னா நீ யாரை நேசிக்கல? உன் பிள்ளைய நேசிக்கல. நீ என்ன பண்ணுற? உன் பிள்ளைய கெடுக்கிற. என்ன பண்ணுற? ஸோ தன் மனைவியை நேசிக்கிறவன் தான் என்ன பண்ணுறானா? குடும்பத்தை கட்டி எழுப்புறான். அவன்தான் தகப்பன் இருதயத்தை உடையவன். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். புரியுதுங்களா? ஸோ தகப்பன்றது வந்து இப்போ பாருங்களேன், நான் என்ன பண்ணேன் தகப்பன் ஆகிறதுக்கு? எதாவது சாதிச்சேனா? ஒன்றும் இல்லை. அப்படின்னும் போது சரி, இப்போ யாராவது ஒருத்தர் தகப்பன் ஆகணும் என்ன பண்ணணும்? ஒன்றும் பண்ண தேவையில்ல. வெட்டியாக சுற்றி இருந்தாலும் என்ன ஆகிடுறான்? தகப்பன் ஆயிடுறான். டாட்டா பிர்லாவாக இருந்தாலும் என்ன பண்ணுறான்? தகப்பன் ஆயிடுறான். உனக்கு குழந்தையே பிறக்காதுப்பா அப்படின்னு டாக்டர் சொல்கிறவனையும் தேவன் என்ன பண்ணுறாரு? தகப்பனாக்குறாரு. கர்ப்ப பைய ஒருத்தங்களுக்கு எடுத்து போட்டுறாங்க, உனக்கு இனிமேல் குழந்தையே பிறக்காது அப்படின்றவங்களாம் என்ன பண்ணுறாரு தேவன்? ஸோ தகப்பன் ஆகிறது இங்கே பெருசு இல்லை. தகப்பனோட இருதயத்தை கேரி பண்ணுறது தான் என்னவா ரொம்ப முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ தேவன் எப்படி வந்தாராம்? உன்னுடைய தகப்பனோட இருதயத்தை உனக்கு புரிய வைக்க தான் என்ன பண்ணாராம்? வார்த்தை மாம்சமாகி வந்து ஒப்புரவாக்கிட்டாராம். யாரு கூட? பிதாவோட நம்மளை ஒப்புரவாக்கி நம்ம கிட்டேயும் ஒப்புரவாக்குதல் ஊழியத்தை என்ன பண்ணியிருக்காராம்? கொடுத்துருக்கிறார். இப்படி தள்ளி போயிட்டு நீ பாவின்னு சொல்கிற ஊழியத்தை நமக்கு என்ன பண்ணல? கொடுக்கலையா? எல்லாரையும் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் நமக்கு என்ன பண்ணாராம்? ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ நம்மளுடைய பாவங்களை அவர் என்ன பண்ணலையா? எண்ணலை. நம்மளுடைய அக்கிரமங்களை அவர் என்ன பண்ணல? நினைக்கல. எத்தனை பேருக்கு புரியுது? ஏன்னா அவர் யாரா? நம்மளுடைய அப்பா. ஸோ அப்பாவோட அன்பை என்ன பண்ணாது? எந்த பாவமும் மாற்றக்கூடிய சக்தி பாவத்துக்கு இல்லை. இன்னொன்று சொல்கிறேன் பாருங்களேன், இயேசுவாலே நாம் பிழைக்கிறோம், நிற்கிறோம், அசைகிறோம் அப்படின்னு அப்போஸ்தலர் என்ன பண்ணியிருக்காங்க? சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். ஸோ அந்த அப்போஸ்தலரில் சொன்ன மாதிரி இயேசு பாருங்கள் இப்போ எப்படி இருந்தார்? ஆதியில் தேவனாக இருந்தார், வார்த்தையாக இருந்தார். அவர் எப்படி இருந்தார்? தேவனாக இருந்தார். இப்போ பாருங்கள், நான் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன். இப்போ நான் இந்த ஐடி கம்பெனிலேருந்து வெளியே போனோன்னா நான் என்ன சொல்லணும்? முன்னாடியே அந்த கம்பெனிக்கு என்னங்க சொல்லணும்? இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 3 மாதம் என்ன பண்ணணும்? நோட்டீஸ் பீரியடில். இப்போது இயேசு நான் மனுஷனாக போகிறேன் அப்படின்னு என்ன பண்ணல? வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்து மனிதனாய் இந்த சரீரத்தில் வரலையா, சகலத்தையும் தாங்கி பிடிக்கிறவராகவே என்ன பண்ணிட்டாராம்? மனுஷனா வந்துட்டாராம். எத்தனை பேருக்கு புரியுது? புரியுதா? ஸோ அவர் மனித குலத்துக்காக எதுவும் பண்ணல, மனிதனாக வந்து ஏதோ ஒன்று என்ன பண்ணியிருக்காரு? பண்ணிட்டு போயிருக்காரு. அதுதான் என்ன பண்ணிட்டார்? நம்மளை பிதாவோடு ஒப்புரவாக்கிட்டார். எத்தனை பேருக்கு புரியுது? மறக்க மாட்டீங்களே? சரி, எல்லாரும் அப்படியே அடுத்த நிகழ்ச்சிக்குள்ளே போவோம். மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே, மாட்சிமை தேவனே, தூயாதி தூயவரே, துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி,
மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. தண்ணீரில் மூழ்கின போதும் நீங்க என்ன தூக்கி விட்டீங்க. நெருப்பன கடந்த போதும் கருகாமல் காத்து கொண்டீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. மனுஷங்க தலை மேல ஏறி போனாலும் நீங்க என்ன உயர்த்தி வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா. When I fall down, 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 you lift me up, up, up. When I fall down, 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 you lift me up, 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 up. நெருக்கத்திலிருந்து நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். அழுகுரல் கேட்டு என்னை விசாலத்தில் வைத்தார். கர்த்தர் என் மேய்ப்பர், பயம் என்பதில்லை. மனிதரின் சூழ்ச்சிகளும் நிலை நிற்பதில்லை. அவர் சொன்னார் அதை செய்வார், கரம் பிடித்தார் கரை சேர்ப்பார். கர்த்தர் என் பக்கம் தோல்வி என்பதில்லை. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. மத்தவங்க மறந்த போதும் உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சீங்க. என்ன நான் வெறுத்த போதும் நீங்க என்ன அணைச்சு கொண்டீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. எல்லாரும் தோற்கடிக்க முயற்சி செஞ்சாலும் நீங்க என்ன ஜெயிக்க வச்சீங்க. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிழ்வனை போற்றி. மகிமை ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. மகிமையின் ராஜனே மாட்சிமை தேவனே துயாதி தூயவரே துதிக்கு பாத்திரரே. துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் இயேசுவை போற்றி. 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 தேங்க்யூ தேங்க்யூ. எப்படி இருந்தது டான்ஸ்? சூப்பராக இருந்தது. நம்ம சபை சரித்திரத்திலே பின்னாடி ஒருத்தங்க ஆடாமல் ஃபுல் டான்ஸ் ஆடி முடிச்சது இதான் முதல் முறைன்னு நினைக்கிறேன். எப்பவுமே சண்டே ஸ்கூலில் வந்து டீச்சர் என்ன பண்ணணும், பின்னாடி அதை ஆடி ஆடி காட்டணும். ஆனால் ஏன் இந்த தடவை அந்த மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நவம்பர்லேருந்து என்ன பண்ணிட்டாங்க, ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பாருங்களேன். ஸோ அதனால் ரொம்ப நம்ம பாபு பிரதர் தான் கோரியோகிராஃபி பண்ணது. அவருக்கு ஒரு கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ. சரி, நெக்ஸ்ட் டான்ஸ் ரெடியா? ஆ
வந்தாரு வந்தாருன்னு சொல்றீங்களே, யாருதான்ப்பா வந்தாரு? ஐயோ, இது கூட தெரியாதா? இப்ப ஆடியே காட்டுறேன் வா.
இவ்வளோதானா உங்கள் கைத்தட்டு நல்லா இன்னும் உற்சாகமா நல்லா கரங்களை தட்டி பிள்ளைங்க சூப்பராக ஆடினாங்கல்ல. எப்படி இருந்தது டான்ஸு? 2 டான்ஸும் ரொம்ப கோஆர்டினேட்டாக ஆடினாங்க. பர்ஃபெக்டாக ஸ்டெப்ஸ் மறக்காமல் என்ன பண்ணாங்க ஆடினாங்க. ரொம்ப சந்தோஷம். சும்மாலாம் இல்லைங்க, 2 மாதம் ப்ராக்டிஸ். ட்ரெஸ் வாங்க ராத்திரி ஃபுல்லாக சுற்றி இருக்கிறோம், நேற்று ஃபுல்லாக தச்சிருக்கிறாங்க. ஸோ எல்லாவற்றுமே ஒரு பர்ஃபெக்ஷன் இங்கே வரணும்னா அதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? சில பேருடைய உழைப்புகள் இருக்குது. அதனால் இன்றைக்கி பிள்ளைங்க ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க. எல்லோரும் இன்னும் ஒரு தடவை கொரியோகிராஃப் பண்ண பிரதருக்காகவும் பிள்ளைங்க டான்ஸ் சூஸ் பண்ணதுக்கும் பிள்ளைங்க பர்ஃபெக்டாக ஆடினதுக்கும் எல்லோரும் நம் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். மாத்திரமல்ல, அடுத்ததாக இப்போ சின்ன ட்ராமா. ரெடியாம்மா? நீர் என்றும் ராஜா, உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதால் என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பதினால் என்னில் குறைவே இல்லை. ஏமாடி திவ்யா, இங்க வாமா. என்ன டைம் ஆச்சு, இன்னுமா உன் புருஷன் வரல? அவர் எங்க போனாரு? ஆஃபீஸை விட்டு டைரக்டா வீட்டுக்கு வராம வேற எங்கேயாச்சும் போறாரா? இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? அப்படியா? இன்னைக்கு வரட்டும், இன்னைக்கு ஒரு கச்சேரி இருக்கு. அம்மாடி அப்பா, உடம்பெல்லாம் வலிக்குதே. அம்மாடி திவ்யா, சீக்கிரம் அம்மா, ரொம்ப டயர்டா இருக்கு அப்பா. இந்த மேனேஜர் வேற எல்லா வேலையும் என் தலையிலேயே கட்டுது. மேனேஜரோட கதை எப்போதான் முடியுமோ. எம்மாடி திவ்யா, காஃபி கேட்கலையா? சீக்கிரம் சூடா காஃபி எடுத்துனுவாம்மா. என்னமாச்சு என்னமாச்சு என்னமாச்சு? 2 குழந்தைங்களையும் நான் தான் பார்த்துக்கணும், வீட்டு வேலையும் நான் தான் பார்த்துக்கணும். இல்லை உங்கள் அம்மா வேற குழம்பு சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லைன்னு. உங்கள் அம்மாவுக்கு அறிவே இல்லையா? நீ கவலைப்படாத சொல்லுவோம். எங்கள் அம்மா நான் போய் கேட்குறேன். எங்கள் அம்மா இருக்காங்களே, எங்கள் அம்மா நான் போய் கேட்குறேன். நீ கவலைப்படாத சொல்லுவோம். மா எங்கம்மா இருக்க? என்னடா நினச்சிட்டு இருக்கா அவங்க பொண்டாட்டி? ஒரு குழம்போ செய்ய தரல, ஒரு மண்ணோ செய்ய தரல, எல்லாத்தையும் சாப்பிட்டு நாங்கள் ஒரே அடியாக மேலே போனோன்னு நினச்சிட்டு இருக்காளா? என்னம்மா ஆச்சு? உனக்கு ஒன்றும் ஆகலைல்ல? முதல்ல போய் உன் பொண்டாட்டி கேள்றா மடையா. அண்ணே அண்ணே, சொல்லுமா தங்கச்சி. நாளைக்கு ட்ரெஸ்ஸே இல்லை, நான் காலேஜ் போட்டு போய் என் ட்ரெஸ்ஸு துவைக்க எல்லாமே அழுக்குல இருக்கு. அண்ணி என்ன தான் பண்ணுறாங்க, கேட்க மாட்டீங்களா நீ இதெல்லாம்? கவலைப்படாத தம்மா, நான் போய் கேட்குறேன். மிஸ்டர் குமார், ஆஃபீஸ் வர டைம் ஆயிடுது. நேற்று உங்ககிட்ட ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தேன், இது முடிச்சிங்களா? நேற்று வீட்டு ப்ராஜெக்ட் முடிக்கவே லேட் ஆயிடுச்சு மேடம். அதனால் வீட்டுக்கு சீக்கிரமாக போகணுன்னு சொல்லிட்டு போயிட்டேன் மேடம். உங்கள் பொண்டாட்டி உங்களை அடிப்பாங்களோ, வீட்டை விட்டு துரத்துவாங்களோ, முட்டி போட வைப்பாங்களோ, அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை. உங்ககிட்ட ஒரு ஒர்க் கொடுக்குறேன்னா அதை முடிச்சுட்டு தான் நீங்கள் இந்த ஆஃபீஸை விட்டு போகணும். போங்க. ஓகே மேம். என்னடா இது வாழ்க்கை, வாழவே பிடிக்கல. இந்த வாழ்க்கை வாழ்வதே ரொம்ப கஷ்டம் போல இருக்கு. இந்த வாழ்க்கையே பிடிக்கல. நான் சாக போகிறேன். நான் செத்தாதான் எல்லாருக்கும் அவங்களோட அருமை என்னன்னு தெரியும். பக்கத்தில் யாராவது இருக்காங்க, பிடிச்சிடலாமா? மச்சான் என்னடா பண்ணுறவா? எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல, என்ன விட்றா. மச்சான் ஒரு நிமிஷம் கேட்குறவா, உட்காரா. அப்போ என்னடா உனக்கு பிரச்சனை? வீட்டுக்கு போனால் அம்மா பொண்டாட்டியோட போராட்டமாக இருக்குது, வேலைக்கு போனால் மேனேஜர் போராட்டமாக இருக்குது. எனக்கு வாழ்க்கை வாழ்வே பிடிக்கலடா. சரி, அது நான் ஒரு அட்டு கூட்டு வரையாடா. எனக்கு சரக்கடிக்கிற பழக்கம்லாம் இல்லைடா. நாளைக்கு போய் புத்தி போடுப்பேன். நான் ஒரு அட்டு கூட்டு வரையாடா. வரேன்டா. வாங்க மிஸ்டர் அஜித் குமார், எப்படி இருக்கீங்க? இந்த மூஞ்சிக்கு அஜித் குமாரா? வாங்க மிஸ்டர் அஜித் குமார். இந்த மூஞ்சிக்கு அஜித் குமாரா? ஃபஸ்ட்டு வந்து என் நண்பன் ஒரு தவறான முடிவு எடுக்க போனாங்க. என்னாச்சுப்பா? வீட்டுக்கு போனால் அம்மா பொண்டாட்டியோட பிரச்சனையாக இருக்குது, வேலைக்கு போனால் மேனேஜர் பிரச்சனையாக இருக்குது. எனக்கு வாழ்க்கை வாழவே பிடிக்கல. சரி விடு, கத்தருக்குள்ள பிரியமாயிட்டல, இனிமேல் கத்தர் எல்லாத்தையும் பார்த்துப்பாரு. கத்தர்கிட்ட பாரத்தை எல்லாத்தையும் இறக்கி வச்சு.
சோத்திரம் ஆண்டவரே. அப்பா, வீட்டுக்கு போனால் அம்மா பொண்டாட்டியோட போராட்டமாக இருக்குது, வேலைக்கு போனால் மேனேஜர் போராட்டமாக இருக்குது. எனக்கு வாழ்க்கை பிடிக்கல. என்னோட கடைசி நம்பிக்கை நீங்கள் தான் நான் வழி நடத்தணும். ஆமென். ஐயோ, என்ன இது? காலைல சாப்பிட்டது ஜீரணிக்கல போல இருக்கே. மயக்கம் வர மாதிரி இருக்கு. எம்மா கோபிகா, சீக்கிரம் வாம்மா. ஐயோ அத்தை, என்னாச்சு அத்தை? எழுந்துருங்க அத்தை. என்னங்க அத்தை? பெனாயில்மா. ஐயோ சாரி அத்தை. என்னங்க அத்தை, தண்ணி குடிங்க. என்ன மருமகளே, தண்ணி பாத்ரூம்ல இருந்து எடுத்துக்கிட்டா லைட்டா கசக்குது. ஐயோ அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. அத்தை, நான் கேப் புக் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம ஹாஸ்பிட்டல் போயிடலாம். வாங்க அத்தை, ஹாஸ்பிட்டல் போகலாம். உட்காருங்க அத்தை. என் பொண்ணு கூட என்னோட வாமிட்டில் கை வைக்கிறதுக்கு கூச்சப்படுறா. ஆனால் நீ எதுவுமே பார்க்காம அதில் கை வச்சிட்ட. அப்படிலாம் ஒன்றும் இல்லை அத்தை. இப்போ உங்களுக்கு தேவை ரெஸ்ட்டு தான். மாதிரி வீட்டுக்கு போனால் என் அம்மாவும் பொண்டாட்டியும் கீரியும் பாம்பாக இருப்பாங்களே, வீட்டுக்கு போகலாமா வேணாமா? கதவு தட்டம் கூட கத்துவாங்க. சரி, வந்து பார்ப்போம். இட்ஸ் மெடிக்கல் மிராக்கல். இதே மாதிரி எப்போவுமே ஒற்றுமையாக இருங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போவுமே இந்த மாதிரி சண்டை போட்டுன்னா இருக்காதீங்க, அது கஷ்டமாக இருக்குது எனக்கு. எப்போவுமே ஒற்றுமையாக இருங்க. ஹலோ விஜயகுமாரா? ஆமாம் மேம். உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். சொல்லுங்க மேம். நீங்கள் அப்பா ஆயிட்டீங்க. ஐயோ, நான் எதுவும் பண்ணலையே. இல்லை உங்களை பயமுறுத்துறதுக்கு தான் சொன்னேன். உண்மையிலே உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் இருக்குது. என்ன சொல்லுங்க மேடம். நீங்கள் நேற்று பண்ண ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆயிடுச்சு. உண்மையாவா? உண்மையாக தான் சொல்கிறேன். அப்படியா? உங்களை அசிஸ்டன்ட் மேனேஜர்லேருந்து மேனேஜராக ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. உண்மையாலேவா? உண்மையாக தான். கங்க்ராட்ஸ். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேடம். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ மேடம். ஏசப்பா, சூத்திரம் ஆண்டவரே. வீட்டுக்கு போனால் அம்மா பொண்டாட்டியோட போராட்டமாக இருந்தது. பயங்கர போராட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ பார்த்தா 2 பேருமே ஒற்றுமையாக இருக்காங்க. சரி, வேலைக்கு போனால் மேனேஜர் போராட்டமாக இருந்தது. ஆனால் இப்போ அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க. எல்லாம் உங்களால் தான். இதே மாதிரி என் குடும்பத்தை நீங்கள் தான் வழி நடத்தணும். என் ஆத்துமாவே கத்திரே சொத்திரே, என் முழுமே கத்தினாமத்தே சொத்திரே. என் ஆத்துமாவே கத்திரே சொத்திரே, கத்தர் செய்த சகல உபகாரமும் மறவாதே. ஆமென். வந்தாலும் நீங்க என் கொடாரம் தீங்கு என்னை அணுகாது. எல்லாரும் கரங்களை தட்டுவோமா? மைக்கு கொஞ்சம் சரியில்லை, அதான் பசங்க பேசுனது கேட்கல. ஆனால் நாடகம் புரிஞ்சுதா? நார்மலாக ஒரு சின்ன விஷயந்தான், ஒன்றும் இல்லை. ஃபேமிலி போராட்டமாக இருக்குது, ப்ரேயர் பண்ணுறாரு. என்ன, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை மாற்றுறாரு. அதனால் ஜெபித்தால் நிச்சயமாக நம்ம எந்த காரியத்தை ஆண்டவர் இடத்துல சொன்னாலும் ஆண்டவருடைய சட்டமே என்னது? கேளுங்கள் தரப்படும். அது எதை கேட்டாலும் என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் இந்த நாடகம், சிறு நாடகம். அதனால் இன்னொரு தடவை கை தட்டுவோமா பிள்ளைகளுக்கு? சின்ன பிள்ளைங்க எல்லோரும் நல்லா நடித்தாங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் போயிடலாம். Hallelujah. Hallelujah. Check, praise the Lord. Hallelujah.
Hallelujah. Praise the Lord. Check, check, check. Hallelujah. Hallelujah. Check. Check. Praise the Lord. Hallelujah. பழைய மைக்கே கொடுத்துருங்களேன். இது இன்னும் நம்ம அதை செட் பண்ணாதனால அப்படி இருக்கு. பழைய மைக் கொடுங்க. Check. Praise the Lord. Check. Praise the Lord. Hallelujah. எதுக்கு இது? அப்படிங்களா? சரி, பின்னாடி வச்சிருக்கோம். சரி, பாவம் எத்தனை பேர் பசியாக இருக்கீங்க? சூப்பராக சொன்னாங்க பாருங்க. செக். பிரைஸ் தி லார்ட். சாப்பாடு வந்துட்டே இருக்கு. அதுக்குள்ளே நம்ம இந்த பரிசுகள்லாம் என்ன பண்ண போகிறோம், இப்போ கொடுக்க போகிறோம். கிறிஸ்மஸ்னாலே என்னன்னு தெரியுங்களா? ஏன் கிறிஸ்மஸ் gift கொடுக்குறாங்க சொல்லுங்களேன். மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், கிறிஸ்துவின் அன்பை பிறப்பை தெரிவிக்கிறதுக்கு என்ன பண்ணுவார். ஆக்சுவலாக திரியகத்திலிருந்து நமக்கு ஒரு gift வந்தது தான் யார்? இயேசு மனித குலத்துக்கு திரியகத்திலிருந்து ஒரு gift கொடுத்தாரு. அதுதான் என்னது? இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்து என்ன பண்ணாராம், பிறந்தார். ஸோ இந்த நாளை வந்து நம்ம நினைவு கூறுறதுக்கு என்ன பண்ணுவோம், மற்றவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், gift கொடுக்கணும். அதான் நியாயம். ஆனால் நம்ம சபையில் வந்து லைக் எது கிறிஸ்மஸ்ன்றதை விட இந்த வருஷம் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணுறோம், இது பண்ணியிருக்கிறதுல வருஷம் எண்டிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒரு குடும்பங்களுக்கு முன்னாடிலாம் புடவை எடுத்து தருவோம். அப்புறமா வேறு நிறைய காரியங்கள், நிறைய பரிசுகள்லாம் வந்து கொடுத்துருக்கோம். ஆனால் இது 2020 நாங்கள் ட்ரை பண்ணுறோம் இந்த ஒரு காரியத்தை மாற்றணும் அப்படின்ட்டு. ஏன் மாற்றணும் அப்படின்னா, நமக்கு இன்னொரு சூழ்நிலையில் கூட என்ன பண்ணிக்கலாம், வருஷத்தில் வேறு ஏதாவது ஒரு ஈவெண்ட்டில் கூட நமக்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், gift கொடுத்துடலாம், எது வேணால் பண்ணலாம். பட் ஆனால் அந்த கிறிஸ்மஸ் அப்படின்ற நற்செய்தியை, இயேசுவின் பிறப்பை தெரிவிக்கும் போது யாருக்கு தான் கொடுக்கணும், நம்ம ஒரு சபை ஒரு குடும்பமாக இருக்கும்போது சபை சேர்ந்து மற்றவர்களுக்கு என்ன பண்ணணும், நிறைய உதவிகளை செய்யணும். அதுதான் நியாயமான இது. பாருங்களேன், நான் என்ன விசுவாசிக்கிறேன்னா, இதுதான் இது லாஸ்ட்டாக இந்த மாதிரி என்ன பண்ணணும் இருக்கணும். அடுத்த கிறிஸ்மஸ்லாம் நம்ம என்ன பண்ண போகிறோம், மற்றவர்களுக்கு செய்ய போகிறோம் பாருங்கள். அது இன்னும் பயங்கரமாக இருக்கும். இந்த எவ்வளோ தான் இங்கே செலவு பண்ணி லைட்டை போட்டு டான்ஸ் எல்லாம் ஆடுறத விட, நம்ம எல்லாம் சேர்ந்து போய் இங்கே ஆதரவற்ற ஒரு குடும்பத்தை இழந்து இருக்கிறவங்க, தகப்பன் தாய் இல்லாத சின்ன பசங்க, அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட் இயர் ப்ரோக்ராம் நடத்த போகிறோம் பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி பிளான்ஸ்லாம் இருக்குது. ஆனால் அது பண்ணோன்னா ப்ராப்பராக பண்ணணும். சும்மா போய் ஏதோ ஒரு இடத்துல என்ன பண்ண மாட்டாங்க, விட்டுற மாட்டாங்க. ஏன்னா ஒரு குழந்தைகள் காப்பகம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது, அதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குது. இந்த மாதிரி கிறிஸ்தவ மிஷினரிஸ் நடத்துகிற நிறைய ஆர்கனைசேஷன்லாம் இருக்குது பாருங்களேன். அது கூட நம்ம இது பண்ணும்போது ப்ராப்பராக என்ன பண்ணணும். இப்போது செஞ்ச டான்ஸையும் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆடலாம். இப்போ பண்ண ட்ராமாவும் நீங்கள் ஆடலாம். ஆனால் இங்கே ஆடாமல், நமக்குள்ளே ஆடாமல் எங்கே போய் பண்ணணும், அங்கே அவர்கள் மத்தியில் பண்ணி அவங்களுக்கு உணவளித்து அவங்களுக்கு பரிசளித்து, அப்போ பாருங்களேன் அந்த கிறிஸ்மஸே உங்கள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ உனக்கு ஒரு பாத்திரம் குத்துட்டு இப்படி தூக்கின்னு போகிற பாத்திரத்தை விட அது வந்து என்ன இருக்கும், பயங்கரமான பாத்திரமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். அந்த சந்தோஷம் வந்து எப்பவுமே மனிதனுக்கு ஒரு குணம் இருக்குது. ஒரு 10 ரூபா கொடுத்துட்டா கூட நம்மளை குறித்து நம்மளுக்கு என்ன இருக்கும், ஒரு பெருமையாக 10 ரூபா கொடுத்துட்டேன்ப்பா அப்படி. 1 ரூபா 2 ரூபா கொடுப்பாரு எங்கள் அப்பா, 10 ரூபா கொடுக்குறேன் இப்போ நான் அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்குது பாருங்களேன். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்கறதுக்கு தான் என்ன பண்ணியிருக்காரு தேவன் நம்மளை வச்சிருக்காரு. மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் உனக்கு என்ன பண்ணுறாரு, ஐஸ்வர்யத்தை தருகிறார். ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட் இயர்லேருந்து அது பண்ண போகிறோம். ஆனால் இப்போ நம்ம வழக்கம் போல் பண்ணுற மாதிரி இந்த இயர் வந்து சரி புடவை எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கும்போது,
நீங்களும் பாருங்கள், பொருத்தனை பண்ண காணிக்கை சீக்கிரமாக தரல. அது சில பேர் தந்தாங்க, அதுவும் நம்ம சாப்பாடு காரியங்களுக்கெல்லாம் செலவாச்சு. அப்படி நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது எங்கள் 2வது அத்தையோட கணவர், எங்கள் சின்ன மாமா வந்து என்ன பண்ணாருன்னா, நான் சும்மா அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது கேட்டேன், இந்த மாதிரி எங்கள் சபையில் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இருக்குது, ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்க அப்படின்னோடனே அவர் என்ன பண்ணார், கொஞ்சம் கூட யோசிக்காமல் எடுத்து ஒரு அமௌண்ட்டை கொடுத்து செய்யுங்க அப்படின்னு சொன்னார் பாருங்க. ஏன்னா அவருக்கு வந்து ஆண்டவர் பாருங்கள், இப்போது அண்ணா நகர்லேயே ஒரு வீடு என்ன பண்ணார், அண்ணா நகரில் ஒரு லேண்ட் வாங்குறதே பெரிய விஷயம். அண்ணா நகரில் லேண்ட் வாங்கி 2-3 அடுக்கு மாடி என்ன பண்ணுறாரு, வீடு கட்டிகிட்டு இருக்காரு. அந்த அளவுக்கு ஆண்டவர் அவர் என்ன பண்ணியிருக்காரு, ஆசீர்வச்சிருக்கனால அவர் ஓப்பனாக சொன்னார், ஆண்டவர் எனக்கு கொடுத்ததுனால நான் என்ன பண்ணுறேன், இது பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நான் ஹாஸ்பிட்டலில் என் மனைவி அட்மிட் பண்ணியிருக்கும் போது கூட சொன்னார், நான் உனக்கு என்ன பண்ணுறேன், சப்போர்ட் பண்ணுறேன்ப்பா. சரி ஓகேவாம்மா, பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எங்ககிட்ட இருக்குது, ஆனால் பண்ணணுன்னா பண்ணுங்க. அந்த மாதிரி அவர்களே ஆசீர்வதிச்சனால அவங்க என்ன பண்ணாங்க, இந்த காரியத்தெல்லாம் நமக்காக தந்திருக்காங்க. இதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட் இயரில் வந்து இந்த கான்ட்ரிபியூஷன்லாம் நம்மளுக்கு யாருக்காக இருக்கணும், மற்றவர்களுக்கு கொடுக்குறதா இருக்கணும். நமக்குள்ளே கொடுத்துக்கிறதுக்கு அது வேறு ஒரு நாள் என்ன பண்ணிக்கலாம் நமக்குள்ளே அன்பை பரிமாறுறதுக்கு. ஆனால் இந்த காரியம் வந்து நம்ம யூஸ்வலாக கொடுக்குறது. அதனால் பாருங்கள், புடவை எடுத்தால் ஆண்களுக்கு வந்து ஒரு பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். நாங்கள் என்ன தான் பேண்ட் ஷர்ட்டை விலை உயர்ந்து எடுத்து கொடுத்தாலும் உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுறீங்க, இப்படி வராமல் பிறருக்கு இப்படி கொடுக்குறீங்க. அதனால் இந்த ட்ரெஸ் எடுக்கிறதுலாம் கொஞ்சம் டஃப்பான விஷயம். அதனால் குடும்பத்துக்கு ஒரு என்ன பண்ணிடலாம், ஒரு gift கொடுத்துடலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். டைம் இல்லாத காரணத்தினால இந்த சின்ன வயசுலலாம் நாங்கள் போகிற சண்டே கிளாஸ்லலாம் அந்த சர்ச்சு பேரே எழுதி தருவாங்க அந்த பாத்திரத்தில். சரி, சர்ச்சிலேருந்து கொடுத்தாங்க அப்படின்னு ஞாபகார்த்தமாக வச்சுக்கிற மாதிரி பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் எழுதலை. பட் ஆனால் ஒரு சிறிய எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன gift தான். ஸோ அதுக்கப்புறம் சிறு பிள்ளைகளுக்கு வந்து யாரும் போயிடாதீங்க, உங்களுக்கும் என்ன இருக்குது, பரிசுகள் இருக்குது. இதெல்லாம் நம்ம கொடுத்து முடிச்சிடலாம் சீக்கிரம். சாப்பாடு வந்துட்டுருக்கு. என்னம்மா? சரி, எல்லாரும் இருக்கீங்களா? எல்லாம் கீழே போயிட்டுருக்காங்க. யாரும் மீனா சிஸ்டர் ஏந்து வாங்க. முதல்ல சபை மூப்பர்களுக்கு, பின்பதாக மற்ற அப்படியே நாங்கள் கொடுப்போம். வாங்க சிஸ்டர், வாங்க. ஸ்டெல்லா சிஸ்டர், மைக்கேல் பிரதர் வரல, வாமா. இங்கே அபி கூட காணோம், போயிட்டாங்களா? கரங்களை தட்டுவோம். குடும்பத்துக்கு ஒரு கிஃப்ட் நாங்கள் ரொம்ப யோசித்தோம். சரி, இது வந்து பிரியாணி செய்யலாம், குழம்பு செய்யலாம், சுடு தண்ணி போடலாம், இப்போ அரிசி என்ன பண்ணலாம், சேமித்து வைக்கலாம். ஸோ எல்லாம் மல்டி பர்பஸ். வாங்க, மேலே வாங்க. ஆப்ரஹாம் பிரதர், சவிதா சிஸ்டர் வாங்க. அதிகாரத்தின் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம், சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி முடித்த பின்பு ஜனங்களுக்கு முன்பதாக சொன்ன வார்த்தை, என் தேவனாகிய கர்த்தர் என் தகப்பனாகிய தாவீதிற்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றினார். தேவ பிள்ளைகளை, கர்த்தர் உங்களுக்கு வாக்கினால் சொன்னதை கரங்களால நிறைவேற்றுவாரா? எஸ், சேர்ந்து பாடி அவருக்கு நன்றி சொல்லுங்க. வாங்க வைத்தி கல்பனா. நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். நன்றி சொல்லி உம்மை பாட வந்தோம், உம் காருண்யத்தை எண்ணி போற்ற வந்தோம். வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர். வார்த்தையினால் நீர் சொன்னதெல்லாம் நிறைவேற்றி நீர். நன்றி பிரதர் வாங்க. இங்க ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம். உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை. தேங்க்யூ சிஸ்டர், மீனா சிஸ்டர், தேங்க்ஸ். நீங்கள் போங்க, நீங்கள் வாங்க, நீங்கள் 2 பேரும் வாங்க. சுமித்ரா வாங்க, நீங்கள் போங்க சிஸ்டர், நான் கூப்பிட்றேன் உங்கள் பேரை. சுமித்ரா வாங்க. மழையும் இல்ல ஆனாலும் வாய்க்காலை நிரப்பினீரே. வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம்
கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் வார்த்தையினால் நீ சொன்னதெல்லாம் கரங்களினால் இன்று நிறைவேற்றி நீர் நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை நன்றி நன்றி சொல்வோம் உயிர் உள்ளவரை ஒன்றும் குறையாமல் காத்திடும் நல்லவரை உடன்படிக்கை செய்து நம்மை நடத்தி வந்தவர் இதுவரைக்கும் மாறாமல் காத்துக்கொண்டார். ஆமா மீனா சிஸ்டர் வாங்க நடுவில் நில்லுங்க, நீங்க தான் கொடுக்கணும். வாங்க மீனா. சேர்ந்து நன்றி சொல்லுங்க. புதிய வாழ்வை நமக்கு தந்தவர், புதிய துவக்கத்தை தந்தவர். சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? இப்பொழுதே கர்த்தர் உங்களுக்கு புதிய காரியங்களை செய்கிறார். கடந்த ஆண்டு முழுவதும் நம்மை உண்மையாய் நடத்துகிறவர் இந்த புதிய ஆண்டை நமக்கு தந்திருக்கிறாரே. விஜய் சிஸ்டர் வாங்க. விஜய் அருண். விஜய் சொல்லுங்க. நன்றி நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். ஆப்ரஹாம் பிரதர் சவிதா வாங்க, மேலே வாங்க. தேங்க்யூ பிரதர் வாங்க. சரளா சிஸ்டர் வாங்க. வாங்க சரளா சிஸ்டர். ஆண்டு முழுவதும் போஷித்தீரே உம் பிள்ளைகளை மறவாமல். ஆண்டு முழுவதும் போஷித்தீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை சாந்தம்மா மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன். விஜயா சிஸ்டர், விஜயா வாங்க. நன்றி உமக்கு நன்றி மனநிறைவுடன் சொல்கின்றோம். தேங்க்யூ பிரதர் ஆப்ரஹாம் பிரதர் சவிதா தேங்க்யூ. வாங்க வைத்தி பிரதர் கல்பனா சிஸ்டர் வாங்க வாங்க மேலே வாங்க. லதா சிஸ்டர். லதா வரலையா இன்னைக்கு? ஸ்டீஃபன் வரல, இப்போ லதா வரல. சந்திராமா சந்திராமா ஆண்டு முழுவதும் போஷித்தீரே குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. என் குறைவுகளை கிறிஸ்துவுக்குள் மகிமையில் நிறைவாக்கி நடத்தினீரே. அதற்கு நன்றி உமக்கு நன்றி முழு மனதுடன் சொல்கின்றோம். நன்றி ஆரின் வாங்க. ஆண்ட்ரியா எழுந்து வா, அம்மா கூட வா. தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ கல்பனா சிஸ்டர், தேங்க்யூ. ஸ்டெல்லா சிஸ்டர் வாங்க. நிர்மலா சிஸ்டர் வாங்க. கிடைத்ததெல்லாம் கம்பீரத்தோட அறுக்கச் செய்தி
விஜயகுமார் வாங்க. அவருக்கு நன்றி நன்றி. முந்தினவைகளை யோசிக்காதே, பூர்வமானவைகளை சிந்திக்காதே. இதோ கர்த்தர் புதிய காரியங்களை செய்கிறார். சாம்பலான அனுபவங்கள் எல்லாம் இப்பொழுதே துதியின் அனுபவங்களாக மாறிக்கொண்டிருக்கிறது. எஸ், நீரோட விதைச்சதெல்லாம் அப்பா இந்த அம்மா விஜி கொடுத்தனா அறுக்க செய்வார். மஞ்சு போயிட்டனால லேக்கா வாங்க. அம்மா வாங்க, உங்க பேர் தான் மறந்துட்டேன். வாங்க வாங்க, அவங்க நம்ம சபைக்கு வராங்க. அப்புறம் இந்த sister. முக்கியமான ஆளுங்களை விட்டேனே. மேகலா, யோனத்தான் பிரதர் போயாச்சா? வாங்க மேகலா வாங்க. மேகலா வாங்க. அம்மா லேக்கா அவங்க கூப்பிடுங்க வாங்க. ஸ்டீஃபன் இல்லையா? சாந்தம்மாவுக்கு வந்துச்சா? வந்துடுச்சு. எல்லாருக்குமே கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். அதாவது இது வந்து ஒழுங்காக சபைக்கு வந்து தசம்பகம் கொடுக்குறவங்க. இன்றைக்கி சிலர் புதுசாக வந்திருக்காங்க. அவங்கள என்கரேஜ் பண்ணும்படியும் அவங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் இருக்குது. கொடுப்போம். யார் வரீங்க? சிஸ்டர் தேங்க்யூ ஸ்டெல்லா சிஸ்டர், தேங்க்ஸ். சாந்தம்மா வாங்க, மேலே வாங்க. பிரிச்சு கொடுப்பேன். வாங்க கோபிகா வாங்க. கோபிகா அடுத்த வருஷம் அவங்க ஃபேமிலி கிஃப்ட் கொடுப்போம். புதுசாக வந்தவங்களுக்கு எல்லாரும் கைகளை தட்டுவோமா? ஒரு மாதமாக தொடர்ந்து வராங்க. இன்னும் அவங்களுக்கு நிறைய கிஃப்ட் இருக்குது. இது ஃபேமிலி கிஃப்ட் கொடுத்துருக்கோம். தேங்க்ஸ்மா. அடுத்ததாக கோபிகாவுடைய அக்கா வாங்க. பாட்டிமா இருக்காங்களா? அவங்க மேகலா சிஸ்டர், அவங்க தான். அம்மா வாங்க. அவங்க தான் விஜய், அவங்களுக்கு தான். சுகந்தி வாங்க வாங்க. லதா, ஸ்டீஃபன் இல்லையா? யார் வாங்குறது? ஸ்டீஃபன் கொடுத்தாங்க. இவங்க யார்? ரொம்ப சந்தோஷம். உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை உனக்கான கிஃப்ட் அவனுக்கு வேற இருக்குது. ஓகே, தேங்க்யூ சிஸ்டர். இந்த தடவை யாருக்கும் விடலைன்னு நினைக்கிறேன். விட்டுருந்தாலும் கொஞ்சம் இது சொல்லிடுங்க. கிறிஸ்மஸ் அன்றைக்கி நாங்கள் கண்டிப்பாக கொடுத்துறோம். ஏன்னா நாங்கள் எழுதி தான் கொண்டு போனோம். அன்எக்ஸ்பெக்டடெல்லாம் சில சமயங்கள் கவனம் இல்லாமல் விட்டுறலாம். லதா சிஸ்டர் இன்னும் கொடுக்கணும். ஸ்டீஃபன் இல்லாதனால லதா இது இருக்குது. இன்னும் வேறு யாராவது ஃபேமிலிஸ் விடுபட்டிருக்கா? அவங்க ஞாபகம் இருந்தால் சொல்லுங்கள். மஞ்சு கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அம்மா கொடுத்தாச்சு, எல்லாருக்கும் கொடுத்தாச்சுல்ல மோஸ்ட்டாக. சிஸ்டர் யாராவது விடுபட்டிருக்கா? எல்லாமே கொடுத்துட்டோம் இல்லையா? லதா மட்டும் அது இருக்கா அவங்க? ஏன்னா ஸ்டீஃபனை சாப்பாடு எடுக்க போயிருக்கிறதுனால இல்லைன்னா ஸ்டீஃபன் கையில் கொடுத்துருவோம். ஏன் லதா வரல? 2 போன வாரமும் வரல. வந்தாங்களா? சரி, இப்போ முக்கியமான நிகழ்ச்சி. அண்ணா கார் எடுத்து விட்டானா? கென்னு பாரு. சின்ன பிள்ளைங்க எல்லாம் முன்னாடி வந்து உட்காருங்க. வாங்க 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 வாங்க. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாம் வாங்க, ஃப்ரண்ட்டில் வாங்க வாங்க, எல்லாரும் வாங்க.
வேதம் வந்தாச்சா? வெரி குட், சூப்பர். நன்றி 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 என்று சொல்லி இந்த டிப்பை கீழே வச்சு கொடுத்தேன். நாள்தோறும் போற்றுவே. அதில் இருக்கு நன்றி சொல்லாமல் இருக்க ஷால் வரட்டும்னு பார்க்குறேன். பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று. என்ன ஹாப்பியா? சூப்பராக இருந்தது டான்ஸு. 2 டான்ஸுமே ஹைலைட். கிறிஸ்மஸ்க்கு போட்டுடலாமா? ஆ, ஆனால் இப்போ என்ன பண்ணணும்? ட்ரெஸ்ஸை ஒழுங்காக துவச்சி இன்னைக்கு கேர்ள்ஸ் 5 பேருக்கும் நான் அயன் பண்ணி கொடுத்தேன் காலையில். அவ்வளோ இதாக இருந்தது. ஆனால் நேற்று பிள்ளைங்க பாவம் லூஸாக எடுத்துகிட்டு வந்து அழகாக போய் தச்சிட்டுலாம் வந்தாங்க. ரொம்ப சந்தோஷம். அழகாக நீட்டாக என்ன பண்ணணும்? துவச்சிட்டு கிறிஸ்மஸ் அன்னைக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? இந்த 2 டான்ஸும் இருக்குது. ஓகேவா? கேன் கம்மிங்க பிள்ளைங்களுக்கு கிஃப்ட். எப்பவுமே என்ன கிஃப்ட் கொடுப்போம்? டாய்ஸ். யாருக்கு என்ன டாய்ஸ் வேணும்? எதுவாக இருந்தாலும் ஓகே. என்ன வேணா? டேய் சூப்பராக பேசுனடா. நீ தான்டா சூப்பர், நல்லா நடிச்ச. கைட் தட்டுவோமா நம்ம? லியோ இல்லை, அவனுக்கு பேர் லியோன்னு வச்சுருக்காங்க. அவன் பேர் ஜாஷுவா. நானே ரொம்ப நாள் நினச்சேன் அவன் பேர் லியோன்ட்டு. அப்புறம் தான் சொல்கிறாங்க இல்லை இந்த பசங்களுக்குள்ளே வச்ச பேரான். அவன் பேர் ஜாஷுவா. சூப்பராக நடிச்சடா. அது பெரிய பசங்களுக்குப்பா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த சரி. இயேசுவுக்கே பாபு பிரதர் வாங்க. நன்றி 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 எல்லாம் ஒரு கரங்களை தட்டுங்க உங்கள் மாஸ்டருக்கு. முதல்ல யாரை சொல்லுங்க பாப்போம். சரி, மாயா வாங்க. மாயா வாங்க. இல்லை இல்லை வந்துட்டா, வா வா. இச்சு கேமரா பாருங்க. நெக்ஸ்ட் ஆனா வாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜான் வாங்க. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன்.
எல்லாம் அவார்டு மாதிரி தூக்கி. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூடா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது பல நன்மை செய்த ஸ்மித் வாங்க. நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். பசங்க லியோதாஸ் வாங்க. ஜோஷுவா வாங்க. யாரா அது லியோ பாட்டு பாடினது? சுதர்ஷன். ஏய் அவன் அவன் இருக்கலாம், நான் அப்புறம் கொடு. ஆ இதுவா? பிளெஸி வாங்க. அஸ்வின் வாங்க. அஸ்வின் கம். எலன் எலன் வாங்க. லிகா வாங்க. தேங்க்யூ பிரதர். ஒரு சாங் மட்டும் எதாவது போடுறீங்களா? ஆரியன் வாங்க. gift கொடுக்க உங்களுக்கு இல்லை, பயப்படாதீங்க. தர்ஷன் வாங்க. தர்ஷன் எங்க வா. அக்கா கிட்ட இருந்து வாங்கணும்டா, அங்க வாங்கடா. பிரதர் ஷெர்வின் வாங்க. அளவற்ற கிருப எனக்கா இத்தனை கிருப என்னே அளவற்ற கிருப என்னை விட எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின் தேடி வந்ததே. வாங்க ஆனி வாங்க. எத்தனை பேர் தகுதியாக இருந்தும் என்ன மட்டும் கிருபையின்று உயர்த்தி வைத்ததே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை தூக்கி சுமக்குதே. உங்க கிருபை என்னை வாழ வைத்ததே. உங்க கிருபை என்னை பாட வைத்ததே. வாமா சுகந்தி பாப்பா தூக்கிட்டு வா பையங்க. போல மறக்கப்பட்டவனா அறுவடை காணாமல் தனிந்து போனவனா அவனுக்கு இதே கொடுத்துடலாமா? பயனற்ற நிலத்தை போல மறக்கப்பட்டவனா அப்ப இது கொடுத்துடலாமா? அறுவடை காணாமல் தனிந்து போனவனா தரிசாயின்
தரிசனத்தை வைத்து அறுவடையை துவக்கி வைத்தவரே. அம்மா சிறு பிள்ளைங்க வேற யாரும் இருக்காங்களா? கொடுத்தாச்சு. ஸ்டீஃபன் வந்து லதா சிஸ்டர் கொடுத்துருங்கப்பா. ஷாலினி கொடுத்து. ஸ்டீஃபன் வா, அம்மா போயிட்டு இருக்காங்க, நீ தான் வாங்கல வா. நீ கொடுத்து. என் வாழ்க்கை ஃபுல்லா மாற போகுது, நான் ஜெபிச்சதெல்லாம் நடக்க போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, மாற போகுது, எல்லாமே மாற போகுது, இயேசுவின் வல்லமையால் மாற போகுது, எல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது, ஆமா அது விசாலமா மாற போகுது, என் நெருக்கமெல்லாம் மாற போகுது. ஜெனிஃபருடைய பொண்ணு பிளஸி வா. ஸ்மித் வரியா? ஸ்மித் வந்து வாங்கி ஓடியா. பிளஸி கொடுத்து. சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் டாய்ஸ் கொடுத்தாச்சு. யாருக்கு? கிரேஸ் ஜான் வாங்க. ஜெயக்குமார் உங்க குழந்தை ஜானுக்கும் ஜெரீனாக்கும். பிடிச்சிருக்கா கிஃப்ட்? எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? சூப்பர். இப்போ அக்காங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்ல, அவங்களும் நீ மாத்திக்கோ. நீ கொடுத்து மாத்திக்கோடா, ஃப்ரெண்டு தானே, மாத்திக்கோ நீ. சரி, பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய நேரம் வசனங்கள்லாம் சொல்கிறோம், எழுதுறது இல்லை. இவங்களை என்ன குழந்தைங்க மாதிரி ட்ரீட் பண்ணி டாஸ்க் கொடுக்கறது? அதனால் பாஸ்டர் கென் என்ன பண்ணார், ஒரு டைரி வாங்கிட்டு இனிமையாவது என்ன பண்ண வசனத்தை எழுது அப்படின்னு டைரி வாங்கிட்டு வந்திருக்காப்புல. ஸோ பிள்ளைங்களுக்கு டைரி கொடுக்க போகிறோம். அது படிக்கிற பசங்கன்றதுனால வசனத்தை மட்டும் இல்லை, வேறு ஏதாவது வேணுன்னா கூட எழுதிக்கலாம், யூஸ் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, ஃபஸ்ட்டு இது எடுங்க. கிரேஸ் வாங்க. யார் கொடுக்கல? நீ கொடுக்க. டோஸ் டு நோஸ், ஏன்னா அந்த இதுக்கு வந்துட்டாங்க இல்லையா, நர்சிங் படிக்கிறாங்க இல்லையா, அதனால அது வேர்ட்ஸ் வர மாதிரி பார்த்து வாங்கியிருக்காங்க. எல்லாரும் கைகளை தட்டுவோம். டேவிட் வாங்க. ஏஞ்சல் வாங்க. கோதாவரி வாங்க. யாரு யாரு? ஏஞ்சல் சில்வியா நீங்க வாங்க. ஆண்ட்ரியா வாங்க. அண்ட் கோபிகா வாங்க.
எல்லாருக்கும் கிஃப்ட் கிடைச்சதில்ல? யாருக்கும் வெறுங்கையா இல்லைல்ல, எல்லாருக்கும் கொடுத்தாச்சா? யாராவது இருந்தால் தயவுசெய்து சொல்லுங்கள். டிஃபன் பாக்ஸஸ் இருக்குது. சண்டே கிளாஸ் டீச்சரா? சண்டே கிளாஸ் டீச்சருக்கெலாம் கிடையாதுங்க. எப்படி கொடுக்கறது? ஆனிக்கு கொடுக்கலையா சண்டே கிளாஸ் டீச்சருக்கு? யாருக்கும்? எங்களுக்கே இல்லையா? பசங்களுக்கு இல்லை. வருஷம் ஃபுல்லாக பிள்ளைங்க சபையை க்ளீன் பண்ணுறாங்க. அவங்களுக்கு நாங்கள் வேறு கிஃப்ட் வச்சுருக்கோம். கையில் கிஃப்ட் எல்லாம் கொடுக்காம வேறு மாதிரி ப்ரோக்ராம்ஸ் அவங்களுக்கு வச்சுருக்குறோம். அது சமயம் வாய்க்கும் போது இந்த வருஷத்தில் அதை நிச்சயமாக அதை நடத்துவோம். அதனால் எல்லோரும் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா? எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜஸ்ட் லெட்ஸ் ப்ரே. கண்களை மூடி ஜெபிப்போம். வாங்க சிஸ்டர் ஸ்டெல்லா வாங்க. எல்லாரும் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலே கூட கர்த்தருடைய ஆண்டவரே அப்பா உயிர்த்தெழுதல் ஆண்டவரே, ஆமேன் ஆண்டவரே, எங்களுக்காக நீர் பிறந்த இந்த நாளை நாங்கள் கொண்டாடும்படியாய் ஆண்டவரே, எங்கள் திருச்சபையாய் ஆண்டவரே இந்த நாளிலே ஆண்டவரே அன்பளிப்பை கொடுத்து ஆண்டவரே உம்மை மகிமைப்படுத்தின கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே ஆண்டவரே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இதற்காய் ஆண்டவரே பிரயாசப்பட்ட சபையின் குடும்பத்தை உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அவருடைய தேவைகளை சந்திக்கிற உடைய கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே ஆண்டவரே நீர் எங்களுக்காக பிறந்த இந்த நாளை ஆண்டவரை நாங்கள் கொண்டாடும்படியாய் ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உடைய கிருபை நீங்கள் கொடுத்தீங்களே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலே வந்திருந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து அனுப்புங்க. உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவை நாமத்தினாலே செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஹல்லேலூயா. லாஸ்ட்டாக ஒரு சின்ன டான்ஸ் இருக்குது, முடிச்சுன்னா உங்களுக்காக ஒரு அன்பின் விருந்து ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கு. எல்லாரும் இருந்து சாப்பிட்டு போகும்படி உங்களை நாங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். ரெடியாப்பா? மறந்துவிடாதீங்க, செவ்வாய்க்கிழமை இரவு எத்தனை மணிக்கு கிறிஸ்மஸ் ஆராதனை? 10 மணிக்கு. வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 10 மணிக்கு இங்கே கிறிஸ்மஸ் ஆராதனை உண்டு. ஆராதனை முடிச்சுட்டு வீட்டில் போய் நல்லா தூங்கி எழுந்து அடுத்த நாள் குடும்பத்தோடு நல்ல சந்தோஷமாக நீங்கள் கொண்டாடணுன்னு தான் நாங்கள் நைட்டு வச்சுருக்குறோம். ஒரே ஒரு சின்ன டான்ஸ். ரெடியா? இது எடுக்கணுமா? சின்ன பசங்கள்லாம் அப்படியே முன்னாடி வந்துருங்க. ஏன்னா நார்மலான டான்ஸ் இல்லை. என்ன டான்ஸ் சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்மஸ் தாத்தா டான்ஸ். ஸோ பா
இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பறந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. மேளத்தாளம் இல்ல ஆட்டம் பாட்டம் இல்ல ரத்தின கம்பளம் இல்ல மாலை தோரணம் இல்ல. மேளத்தாளம் இல்ல ஆட்டம் பாட்டம் இல்ல ரத்தின கம்பளம் இல்ல அங்க மாலை தோரணம் இல்ல. துணி கோலமா கண்ணுக்கு லட்சணமா கண்ணி மறி மடியில மந்தைக்கு மத்தியில சுவாசி நம்மையோ நகம் சேர்த்திட சமாதான சந்தோஷம் பூமியில தங்கிட. ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்தில கடுங்குளி வேளையில வானெங்கும் கேட்கிறது ஆனந்த சங்கீதமே. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. மாணவர் கூட்டம் பாட ஆயர் குலாம் கூட ஏரோது கதி கலங்க ராஜசிங்கம் வந்தாரு. என்னகோ மகிமையா மன்னகோ மகிழ்ச்சியா விதங்கள் நிறைவேற வெற்றி கொடி நாட்டிட பெத்லேகம் ஊர்ல நவீது வம்சத்துல நிம்மதிய தந்திட நீதிய காத்திட. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. இருள் நேரத்தில கடுங்குளிர் வேளையில வானெங்கும் கேட்கிறதே ஆனந்த சங்கீதமே. ஆபத்தின் அதிகாரம் பறந்தொடி போக பேரின்ப நற்செய்தி புவியெங்கும் வீச பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா பிறந்தாரையா மண்ணில இயேசு சாமி. மனுஷனாக நமக்காய் பிறந்தாரையா. Happy Christmas, happy 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 Christmas, happy Christmas, happy Christmas. Merry Christmas, Merry Christmas, Merry 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 Christmas, Merry Christmas.
Christmas, Merry Christmas. Happy Christmas, Happy Christmas. Happy, happy, happy Christmas, Merry Christmas, Merry Christmas. Merry, Merry, Merry Christmas. ஹாய், தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. மாஸ்டரே கலையரங்கன்னா எப்படி இருக்கும்னு பார்த்துருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா எல்லா காரியங்களையும் வந்து பொறுப்பெடுத்து கோரியோகிராஃபி பண்ண பாபு பிரதருக்காக இன்னொரு தடவை கரங்களை தட்டுவோமா? தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ தேங்க்யூ ஃபார் டுடே. நீங்கள் எல்லாரும் எங்கள் மத்தியில் வந்து இந்த நாளிலே நாம் எல்லாரும் குடும்பமாக இந்த நிகழ்ச்சியை நாம் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்தோம். அப்படி தான் கிறிஸ்மஸ் ஆராதனையும் இருக்க போகுது. நைட்டு எல்லோரும் என்ன பண்ணுங்கள், செவ்வாய்க்கிழமை லீவ் போட்டு வீட்டில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு நல்லா குளித்து புது உடைத்து அப்படியே வாங்க, ஃப்ரெஷ்ஷாக வாங்க. இல்லை இங்கே பசங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் எழுப்பாங்க. இதே டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் திருப்பியும் இருக்கும். அதான் டைம் இருந்தால் நிச்சயமாக இருக்கும். அதனால் எல்லோரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் விசேஷமாக இன்று நிகழ்ச்சிகளை நடத்தி அருமையாக நடனமாடிய நடித்த ஒவ்வொரு பிள்ளைகளோடும் அதற்கு காரணமாக இருந்த ஒவ்வொருவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களில் நிலைத்திருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படியே இறங்கி போய் சாப்பிட்டுட்டு அப்புறமா நம்ம கடந்து போவோம். தேங்க்யூ. வசனத்தை வச்சே அடிப்பேன் ப்ரோ. கோலியாத்த கண்டு பின் செல்ல மாட்டேன்.